ஹalleluya 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 கரங்களை அப்படியே அசைத்து ஹalleluya. கர்த்தரை தன் தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமென். நாமெல்லாம் யாரு? பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஹalleluya. எத்தனை பேர் சந்தோஷமா வந்திருக்கிறீங்க? பர்சனல் லைஃப்பை பற்றி கேட்கல, கர்த்தரை ஆராதிப்பதற்கு, கர்த்தர் மீது அன்பு கூறுவதற்கு, அவரை கனம் பண்ணுவதற்கு, அவரை மகிமைப்படுத்துவதற்கு, அவரை போற்றி துதித்து பாடுவதற்கு எத்தனை பேர் சந்தோஷமா வந்திருக்கீங்க? எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க. என் சரீரங்களை பரிசுத்தமும் கர்த்தருக்கு பிரியமுமான ஜீவ பலியாக என்னை அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை துதித்து பாடி அவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அற்புதம் செய்பவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ந்து பாடு, புகழ்ந்து பாடு, சேர்ந்து பாடு, போற்றி பாடு. ஹல்லேலூயா துதித்து பாடு, ஹல்லேலூயா துதித்து பாடு,
நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை துதித்து போற்றி பாட வந்திருக்கிறோம். கரங்களை நல்லா உற்சாகமா தட்டி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். வேதத்தில் ஓபேத் ஏதோம் வீட்டிலிருந்து உடன்படிக்கை பெட்டியை தாவீது ராஜா எடுத்து செல்லும் பொழுது அவர் சணநூலை தரித்து ஏபோத்தை தரித்து தனது முழு பலத்தோடு கர்த்தர் சந்நிதிக்கு முன்பதாக நடனமாடினார். சந்ததியார்கள் யாவரும் கம்பீர சத்தத்தோடும் எக்கால தொனியோடும் அவரை துதித்தார்கள் என்று பார்க்கிறோம். துதிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? துதிக்கும் போது அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஹல்லேலூயா. துதிக்கும் பொழுது நம்ம தீமையை வெல்லுவோம். ஆமென். நம்ம ஆவியினால துதிக்கும் பொழுது, கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டும் பொழுது நம்ம எல்லா தீமைகளையும் வெல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நம்ம கொண்டாட போகிறோம். கர்த்தருடைய நாமத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம்? துதித்து கொண்டாட போகிறோம். ஹல்லேலூயா. We are going to celebrate him. எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? உற்சாகமா வேகமா கரங்களை தட்டி பாடணும். ஆமென். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதல். குதூகலம் குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், எக்கால தூதர்கள் கூட்டம் இயேசு வருகின்றார், எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் இயேசு வருகின்றார், ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவோம், மகிமையில் பிரவேசிப்போம், ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவோம், மகிமையில் பிரவேசிப்போம். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே, தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே, ஆவியான தேவன் அச்சாரமானார், அதிசயம் அதிசயமே, ஆவியான தேவன் அச்சாரமானார், அதிசயம் அதிசயமே,
சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ரிலாராதனமும் எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும், வாதையின் கூடாரத்தை அணுக அப்படியே நேரிட்டாலும், பலவீனங்கள் என்னை தாக்கினாலும், சிங்க கெபியில என்னை போட்டாலும், அக்கினி ஜுவாலையில என்னை எரிந்தாலும், நடுக்கடலில் என்னை தள்ளினாலும், என் சூழ்நிலைகள் எல்லாமே எனக்கு எதிராக இருந்தாலும், என்னை குற்றப்படுத்திக்கிட்டே இருந்தாலும், ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருக்கிறேன். நான் என்னுடைய திடஸ்திபாரமான இயேசுவின் மேல் நிற்கிறேன். நான் இயேசுவின் மேல் வேர் பற்றி இருக்கிறேன். நான் அவர் பேரில் முழுவதுமாய் நம்பிக்கையாய் இருக்கிறேன். உங்க நம்பிக்கை அவர் கண்மலையில் மேல மாத்திரம் கட்டினீங்கன்னா உங்க வாழ்க்கை செழிப்பாய் மாறும். இயேசுவின் நாமத்தினால நாம் அறிந்திருக்கிறோம், நாம் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கண்மலையானவரே, என்னை காப்பவரே என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடலாம். எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, அவர்
எதிர்பார்ப்போடு இந்த நேரத்தில் வந்து நின்றுக்கலாம். ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறி இருக்கிறதப்பா. என்னுடைய கதவுகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது. என்னை தேற்ற ஆற்ற யாரும் இல்லை. ஆனாலும் நான் உங்க மேல நம்பிக்கையா இருக்கேன். என்னோட வாழ்க்கையில நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஆண்டவரே. அப்பா, நான் எதிர்பார்க்காத அநேக காரியங்களை செய்திருக்கிறீங்க. இப்பொழுதும் எனக்காய் செய்வீங்க ஆண்டவரே. உங்களை அப்படியே அர்ப்பணிங்க. உங்களை அப்படியே அர்ப்பணித்து ஆண்டவரோடு பேசுங்க. இது அவரோடு பேச வேண்டிய நேரம். நம்மை படைத்தவரோடு பேசுங்க. இந்த உயிருள்ள நாளெல்லாம் உங்களை மாத்திரமே நான் மகிமைப்படுத்துவேன், உம்மை மாத்திரமே நான் மகிமைப்படுத்துவேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். நன்றி உள்ள இருதயத்தோடு அப்படியே நன்றி செலுத்துவீங்களா? ஓ ராஜா, நீ செய்த அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். நன்றி செலுத்தும் விதமாய் ஆராதிப்போம் அவரை. ஒன்றிணைந்து இரண்டு கைகளை உயர்த்தி, அவர் தகுதி உள்ளவர், அவர் கனத்திற்குரியவர். ஆராதனை உமக்கே சதரதலோ, ஆராதனை உமக்கே, என்றும் ஆராதனை உமக்கே.
எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்தும். Praise the Lord. Hallelujah. சங்கீதம் 138. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், தாழ்மையில் நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும். அவர் கிருபை நம்மளை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி கொண்டே இருக்கின்றது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, வார்த்தையானவர் நீர் பேசுவீராக. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலம் செபிக்க நல்ல பிதாவே, ஆமென். 3வது வசனம், நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பெலன் தந்து என்னை தைரியப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. நம்மளுடைய ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து தப்புவிக்கிறவர் தேவன் ஒருவர் தான். ஹல்லேலூயா. நம்மளுடைய ஆத்துமாவை தப்புவிக்கிற தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் ஒருவர் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. நம்ம எப்பொழுதுமே நம்முடைய ஆத்துமாவுக்கு பெலன் கொடுக்கிறவர் தேவன். அவர் நம்முடைய ஆத்மாவை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஒருபோதும் ஆத்மா பாதாளத்தில் விழுந்துடாதபடி, பாவத்தில் விழுந்துடாதபடி, தீய செயல்களில் செய்வதற்கு உடந்தையா இல்லாதபடி நம்ம பார்த்து கொள்ளணும். ஹல்லேலூயா. முடிவு பரியந்த நம்ம பார்த்து கொள்ளணும். ஹல்லேலூயா. அதாவது ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 57வது வசனத்தில் 15வது வசனத்தை வாசிப்போம். நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுள்ள மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான். என்ன சொல்றாரு? பணிந்தவர்களின் உயிர்ப்பிக்கிறதற்கும், நொறுங்குண்டவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும், நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடம் வாசம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட தேவனாய் இருக்கின்றார் அவர்! உன்னதத்தில் வாசம் பண்ணுகிற தேவன், பரிசுத்தம் உள்ள தேவன். அவருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தி கொள்ளும் பொழுது கர்த்தர் எப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார்? அவரே இறங்கி வருகின்றார். ஹல்லேலூயா. அதான் சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். காரணம், அவன் என்னுடைய பிள்ளை, என்னுடைய மக. ஹல்லேலூயா. தன் பக்கமாக அவர் இழுத்துக் கொள்கின்றார். ஹல்லேலூயா. அதனால சங்கீதக்காரன் விதமாக சொல்றார், நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் என்னை உயிர்ப்பிக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. எப்பேற்பட்ட சூழலா இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான ஒரு காரியமா இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்திலிருந்து தப்பி வைக்கிறவர் தேவன் ஒருவர் மாத்திரம்தான். அவர் என்னை உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவர் தான் ரட்சிப்பில் மகத்துவம் உள்ளவராய் இருக்கின்றார். ஹல்லேலூயா. தாவீது சொல்கிறார், அவர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். அப்பேற்பட்ட ஒரு அனுபவத்தை தாவீது பெற்றிருந்ததுனால தான் இந்த சங்கீதத்தின் வாயிலாக நமக்கு வெளிப்பாடுகளை கொடுக்கின்றார். ஹல்லேலூயா. 2 சாமுவேலின் புத்தகத்தில் நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தர் தாவீதை எவ்விதமாக வழி நடத்தினார் என்றால், நாளுக்கு நாள் விருத்தி அடையும்படி சேனைகளின் தேவனாய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். நாளுக்கு நாள் அவன் விருத்தி அடைந்து கொண்டே இருந்தானாம். ஹல்லேலூயா. அந்த சமஸ்த இஸ்ரவேலுக்கும் தேவன் ராஜாவாக உயர்த்தி வைத்தார். ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாமல் அலைந்து கொண்டிருந்த அந்த தாவீதுடைய வாழ்க்கை நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஹல்லேலூயா. சிறுமையில் இருந்த வாழ்க்கை, அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் மிகப்பெரிய ஒரு ஸ்தானத்துக்கு கொண்டு போனார். ஹல்லேலூயா. ஏன்னா இது தேவனுடைய அனாதி தீர்மானம். ஹல்லேலூயா. அந்த தாவீதின் மூலமாக தான் இரட்சகர் பிறக்கப் போகிறார் என்பதை தேவன் முன்குறித்திருந்தார். அதனால்தான் கர்த்தருடைய கரம் அவரை வழி நடத்தி கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. இந்த சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக ஏற்படுத்தினதற்கு பின்பு அநேகர் பொறாமைப்பட்டார்கள் அவர் மீது. பெலிஸ்தியர்கள் பொறாமைப்பட்டார்கள். அதனால இவனை எப்படியாவது வீழ்த்தணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. சாதாரண ஆடு மாடு மேய்துகள் இருந்தவனை இவனை உயர்த்திருக்கிறாங்களே அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு காய்மகாரம், பொறாமை அவங்களுக்குள்ள காணப்பட்டது. ஹல்லேலூயா. அதான் 17வது வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் புத்தகம் 5வது அதிகாரம். தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தர் கேள்விப்பட்ட பொழுது அவர்கள் எல்லோரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். கேட்ட பொழுது அரணிப்பான இடத்திற்கு போனான். பெலிஸ்தருக்கு விரோதமாக போகலாமா
அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்தான். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் தேவ சமூகத்தில் தன்னை அர்ப்பணிக்கிறான். ஹல்லேலூயா. அர்ப்பணித்ததுனால தேவனிட்ட நான் இந்த மாதிரி காரியத்தை செய்யலாமா, அவர்களை என்னுடைய கருத்தில் ஒப்பு கொடுப்பீரா என்று கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் கர்த்தர் பதில் கொடுக்கிறார். அவனுக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரணம், தேவ கரம் அவர்களை வழி நடத்தின ஆரம்பம் முதல் கொண்டு தேவனுடைய கரம், கர்த்தர் அவர் மேல் பிரியமாய் இருந்தார் என்று நம்ம பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. அப்போ என்னிடத்துல ஒப்பு கொடுப்பீரா என்று கேட்ட பொழுது கர்த்தர் அதற்கு பதில் கொடுத்தார். தண்ணீர்கள் ஓடத்தக்கதாக உடைந்தோடுறது மாதிரி சத்துருக்கள் உடைந்து ஓடினார்கள். அவர்களுக்காக எழும்பவே முடியல. அவனுக்கு விரோதமாக எழும்பின பெலிஸ்தரை தேவன் முறியடித்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரே அவருக்கு முன்பதாக இந்த யுத்தம் செய்தார் என்று பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. அந்த காரியத்தை நம்ம பார்க்கும்போது 25வது வசனத்தில் தாவீது சொல்றார், கடைசியா கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் செய்து பெலிஸ்தியரை கேபா துவங்கி கேசேர் எல்லை மட்டும் முறியடித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு உண்மையா இருந்தபடினால தேவன் அவரோட கூட இருந்தார். அவருடைய கரம் அவரை வழி நடத்தினது. ஹல்லேலூயா. முடிவு பரியந்தம் தேவனை பற்றி கொண்டிருந்தார் என்று நம்ம பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. எலியா அவர் ஒரு பலிபீடத்தை கட்டி தேவனுக்காக பலி செலுத்துகின்றார். அந்தி பலி செலுத்துகிற வேளையில் தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து சொல்றார், ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் தேவனாய் இருக்கிறவர்கிட்ட அவன் முறையிடுகிறான். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். என்ன சொல்றார் பாருங்க, 1 ராஜாக்கள் புத்தகம் 18வது அதிகாரத்தில் 36வது வசனம். இஸ்ரவேலிலே நீ தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு சிறு ஜெபம் ஏறெடுத்தார். சிம்பிளா ஒரு ஜெபம் ஏறெடுத்தார். யாரை விளங்க பண்ணினார் கர்த்தர். ஹல்லேலூயா. எப்படி விளங்க பண்ணார்? ஜனங்கள் எல்லோரும் அதை பார்த்தாங்க. கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்டது மட்டுமல்லாம வானத்திலிருந்து அக்கினிமயமாய் இறங்கினார் என்று பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. அந்த பதில் கொடுத்தார். அக்கினிமயமாய் இறங்கி சகலத்தையும் செய்து முடித்தார் என்று பார்க்கின்றோம். அப்போ அதை கண்ட ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க? 39வது வசனத்துல கண்ட பொழுது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று பணிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு சிறு ஜெபம். காரணம், எலியாவோட தேவன் இருந்தார். ஹல்லேலூயா. எலியாவுக்காக அந்த ஜெபத்தின் மூலமாக கேட்ட அந்த ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம உற்சாகத்தோடு நம்ம கேட்குறோமா? தேவ சமூகத்தில் எவ்வளோதோட நம்ம ப்ரேயர் பண்ணுறோம் இல்லையா? மன மகிழ்ச்சியோட நிச்சயமாக இது கிடைக்கும், கர்த்தர் எனக்காக செய்வார் என்ற ஒரு நோக்கத்தோட செய்யும்போது கர்த்தர் நிச்சயமாக அந்த காரியத்தை வாய்க்க செய்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேலுடைய நாட்களில் நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார், உமது கிருபை, கர்த்தருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது என்பதை அவன் அறிந்திருந்தான். ஹல்லேலூயா. முதல் அதிகாரத்தில் தானியேல் எழுதின புத்தகம், நேபுகாத் நேச்சர் எருசலேமில் முற்றுகை போட்டு சிறைப்படுத்தி போன சமயத்தில் தானியேலும் அவருடைய நண்பர்களும் வாலிப பருவத்தில் இருந்தாங்க. ஹல்லேலூயா. வாலிப பருவத்தில் இருந்தாங்க. கர்த்தருக்கு உண்மையாய் வாழ்ந்தவர்கள். தன்னுடைய தேசத்தில் இருக்கும் பொழுது கர்த்தருக்கு உண்மையாய் வாழ்ந்தவர்கள். அப்போ வேறு தேசத்துக்கு போன பிறகு அவங்களுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படி இருக்கும் என்று நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தானியேல் அவருடைய நண்பர்களும் ஒரு வைராக்கியத்தோடு இருந்தார்கள். ஒரு தீர்மானம் எடுத்தார்கள். அங்கே உள்ள ராஜா ஒரு சில வாலிபர்களை தேர்ந்தெடுக்கிற அந்த ராஜ்யத்தை கை கொள்வதற்கு, அதற்காக அவர்களை தேர்ந்தெடுத்து கல்தையருடைய பாஷைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவும் 3 வருஷம் அவர்களை
அவ்விதமாக வளர்த்தான் என்று நம்ம பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. ராஜாவுக்கு கொடுக்கக்கூடிய கனம் எல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது, சாப்பாடு எல்லாமே கொடுக்கப்பட்டது. அப்போ தானியேல் ஒரு தீர்மானம் என்ன பண்ணா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல் அதிகாரத்தில் 8வது வசனம், ராஜாவினுடைய போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணுகிற திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தீர்மானம், தன்னுடைய இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதின் பிரகாரமாக கர்த்தர் அந்த பிரதானிகளுடைய இருதயத்தை ஏவினார். ஹல்லேலூயா. தயவு கிடைக்கும்படியாக கர்த்தர் அங்கே ஒரு காரியத்தை வாய்க்க செய்தார். காரணம் என்ன தெரியுமா? என் பிள்ளை அது கெட்டு போயிடக்கூடாது, அவன் வாஞ்சிக்கிறான். வாஞ்சிக்கிற பொழுது கர்த்தர் அதை செய்து முடிக்கிறவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. நம்மளுடைய வாஞ்சைகள்லாம் எவ்விதமாக இருக்குது? கொஞ்ச நேரம், அதுக்கப்புறம் அவ்வளோதான், சிந்தைகள் சிதறடிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. தன்னை தீட்டுப்படுத்தாதபடி தன்னை காத்து கொண்டான் என்று பார்க்கிறோம். அவருடைய 3 நண்பர்களும் காத்து கொண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது 17வது வசனத்தில் கர்த்தர் எவ்விதமாக அவர்களை வழிநடத்தினார் என்றால், அவர்கள் உண்மையும் உத்தமமாக இருந்தபடினாலே, தேவனை தேடினபடினாலே என்ன நடந்தது? இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவன் ஆக்கினார். ஒரு விசேஷித்த ஞானம் அவர்களுக்குள்ள காணப்பட்டது. கர்த்தரே அந்த ஞானத்தை கொடுத்தார். கர்த்தரே முடிவு பரியந்தம் அவர்களை வழி நடத்தினார் என்று நாம் பார்க்கின்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும், நம்மளுடைய வாழ்க்கையில் தீர்மானம் எடுக்கணும். எவ்வளோ ஆண்டுகள் தேவ சமூகத்தில் நம்ம வந்திருக்கோம், எவ்வளோ வார்த்தைகளை கேட்டிருக்கோம். ஹல்லேலூயா. நமக்குள்ள என்ன தீர்மானத்தை எடுத்திருக்கிறோம்? முடிவு பரியந்தம் தேவனை நம்ம பற்றி கொள்வோமா? ஹல்லேலூயா. சத்துரு மிகவும் தந்திரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறதுனால நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாம் சிதறடிக்கும்படியான காரியத்தில் தான் நம்மளை வந்து புகுத்துவான். நம்ம நினைப்போம், நம்ம நினைச்சு ஒன்று வருவோம், ஆலயத்துக்கே வருவோம், ஆலயத்திலும் வந்துடுவான். ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்திலே வந்து நின்றவன் யோபுக்காக. ஹல்லேலூயா. யோபுவை பற்றி இழுக்கணும் அப்படின்றதுக்காக. அப்போ நம்மளாம் ஏமாத்திரம். தேவனே சர்டிஃபிகேட் பண்ணுறாரு யோபுக்கு, இல்லையா? ஹல்லேலூயா. உத்தமனாக உண்மையாக இருந்தால் நம்மளாம் உண்மையாக இருக்கிறோமா, உத்தமமாக இருக்கிறோமா? நம்மளாம் ஏமாத்திரம், நம்மளை அசால்ட்டாக தள்ளி போட்டு போயிடுவான். ஹல்லேலூயா. ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கின்றது. ஹல்லேலூயா. ஒரு தீர்மானத்தை எடுப்போம். அதனால தான் தாவீது ஒரு தீர்மானத்தை எடுத்தார். என் முழு இருதயத்தோடு துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் ஆண்டவரே. ஏன்னா சகலத்தையும் தேவன் ஒருவர் மாத்திரம்தான் செய்ய முடியும். ஹல்லேலூயா. நேபுகாத்நேச்சர் ஒரு சிலையை உண்டு பண்ணினான். அந்த சிலையை உண்டு பண்ணினதுக்கு அப்புறம் தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள், தேசாதிபதிகள் எல்லாரையும் வர வச்சான். அந்த சிலையை பணிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பயங்கரமான ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது. ஹல்லேலூயா. சம்பவங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச சம்பவம் தான். 3வது அதிகாரம் தானியேல் புத்தகத்தில் நம்ம பார்த்தோம்னா தெரியும். ஹல்லேலூயா. அப்போது அந்த கல்தையர் வந்து எல்லாம் இந்த சம்பவங்களை எல்லாம் பார்க்குறாங்க. இந்த 3 பேர் மட்டும் வந்து பணிந்து கொள்ளவே இல்லையே அப்படின்ட்டு ராஜா கிட்ட போட்டு கொடுத்துட்றாங்க. ஹல்லேலூயா. ஆனால் அந்த 3 பேரும் சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் கடைசி வரைக்கும் உறுதியாக இருந்தார்கள். கடைசி வரைக்கும் உறுதியாக இருந்தாங்க. அவர் என்ன சொல்கிறாங்க பாருங்க, எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார், அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விசுவாசம் அவர்களுக்குள்ள இருந்துச்சு. ஹல்லேலூயா. அவர் கண் கூட யாரையும் பார்க்கல, அவர் நிச்சயமா செய்வார் என்பதை அவர்களுக்குள்ள ஒரு உறுதி, விசுவாசம், நம்பிக்கை காணப்பட்டது. அந்த நம்பிக்கையும் விசுவாசமும் தான் அவர்களை அழைத்து சென்றது. கர்த்தர் அவரோடு இருந்தார். அவர்களுக்கே தெரியுமா என்னன்னு தெரியாது, நேபுகாத்நேச்சருடைய கண்கள் காண்டது. ஹல்லேலூயா. அவன் கூட ஒருத்தர் இருக்கிறாரா, தேவதூதன் ஒருத்தர் அங்கே உலாவி கொண்டு இருக்கிறார், அவன் பார்க்குறான். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்பதை அந்த 3 நண்பர்களும் தெரிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. அடுத்த வசனம், அவங்களுக்குள்ள ஒரு காரியம் என்ன பாருங்க, சப்போஸ் விடுவிக்காமல் போனாலும்
உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது. ஹல்லேலூயா. யாராவது ராஜா கிட்ட இவ்வளவு தைரியமா பேச முடியுமா? ஒரு சாதாரண நபர். ஹல்லேலூயா. அதனால தான் அவன் கோபம் கொண்டு என்ன பண்ணா, அந்த எரியிற அந்த சூளையை இன்னும் அதிகப்படுத்தினான். நீ என்ன வேணாலும் செய்யடா, கர்த்தர் என் கூட இருக்கிறார். அந்த வைராக்கிய வாஞ்சை கடைசி வரைக்கும் நம்ம பற்றி கொள்ளும் போது கர்த்தர் பலத்த காரியத்தை நம்மளை கொண்டு செய்கின்றார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் பயந்து போய் நடுங்கி போய் ஓரமாக போயிடுறோம். அவன் என்னமா சொல்லுவானா, இவன் என்னமா, ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அப்படித்தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அநேக சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போது இதனால நமக்கு ஒரு சில நேரங்களில் பயம் ஏற்பட்டுருது. அந்த பயத்தை எல்லாம் போக்கக்கூடியவர் கர்த்தர் ஒருவர் தான். எப்போ? முழு இருதயத்தோடு அவரை தேடும் பொழுது, முழு உள்ளத்தோடு அவரை பற்றி கொள்ளும் பொழுது, அவரை மாத்திரம் ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் இப்பேற்பட்ட ஒரு தைரியத்தை கொடுக்கிறார். அந்த இடத்துல ஒரு பலத்த காரியத்தை செய்கிறார். எப்படி சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு செய்தாரோ கர்த்தர் நமக்கும் செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கின்றார். ஹல்லேலூயா. அவரை மாற்றம் நம்ம பற்றி கொள்வோம். ஒரு தீர்மானம் எடுப்போம். சங்கீதக்காரன் தீர்மானம் எடுத்தது போல, முடிவு பரியந்தம் உம்மை பற்றி கொள்வேன் ஆண்டவரே, முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் கூப்பிட்ட நாளிலே அவர் நிச்சயமாக மறு உத்தரவு அருள்வார். அப்பேற்பட்ட ஒரு அனுபவத்தை தாவீது சொன்னதுனால தான், பெற்றுக்கொண்டதுனால தான் இதை ஒரு போதனையாக நமக்கு போதிக்கிறார் என்பதை நாம் அறிய முடிகின்றது. ஹல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தரை நம்ம ஆராதிப்போம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தரையே நீ பாடு, சக்கரையே வராது. கர்த்தரையே நீ பாடு, சக்கரையே வராது. ஹாப்பியாக பாடு, பிபியே வராது. ஹாப்பியாக பாடு, பிபியே வராது. துதிப்போமா தேவனை, பாடுவோமா கர்த்தரை. துதிப்போமா தேவனை, பாடுவோமா கர்த்தரை. ஆராதிச்சு பாரு, ஹார்ட் அட்டாக் வராது. துதிச்சு பாரு, சோர்வு இருக்காது. ஆராதிச்சு பாரு, ஹார்ட் அட்டாக் வராது. துதிச்சு பாரு, சோர்வு இருக்காது. துதிப்போமா தேவனை, பாடுவோமா கர்த்தரை. துதிப்போமா தேவனை, பாடுவோமா கர்த்தரை. ஆராதிச்சு பாரு, ஹார்ட் அட்டாக் வராது. துதிச்சு பாரு, சோர்வு இருக்காது. ஆராதிச்சு பாரு, ஹார்ட் அட்டாக் வராது. துதிச்சு பாரு, சோர்வு இருக்காது. வாயை திறந்து பாடு, வாய்வலி வராது. வாயை திறந்து பாடு, வாய்வலி வராது. சிரிச்சு துதிச்சு பாடு, பல்வலி வராது. சிரிச்சு துதிச்சு பாடு, பல்வலி வராது. துதிப்போமா தேவனை, பாடுவோமா கர்த்தரை. துதிப்போமா தேவனை, பாடுவோமா கர்த்தரை. சத்தத்தை பாடு, throat pain வராது. சத்தத்தை உயர்த்தி பாடு, throat pain வராது. குனிஞ்சு நிமிர்ந்து பாடு, back pain வராது. குனிஞ்சு நிமிர்ந்து பாடு, back pain வராது. துதிப்போமா தேவனை, பாடுவோமா கர்த்தரை. துதிப்போமா தேவனை, பாடுவோமா கர்த்தரை.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பெரிதான நாமம் மகிமைப்படும்படியாக எல்லாரும் வந்து சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடினீங்க. நிச்சயமாய் உங்களுடைய ஆராதனை எல்லாம் தூபமாய் நறுமணமாய் சமூகத்துக்கு எட்டி உங்கள் நிமித்தம் அவருடைய நாமம் மகிமைப்பட்டிருக்கும். தொடர்ந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். பாடல் மூலியமாய், வசனங்களின் மூலியமாய், வசனத்தை கேட்கிறதன் மூலியமாய், வசனத்தை கை கொள்ளுகிறதன் மூலியமாய் அவரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்க போறோம். எப்படி எனில், தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கின்ற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கேற்றதுமாயிருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. ஹல்லேலூயா. நம்ம ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை நாம் இன்றைக்கு கேட்க போகிறோம். எப்பயுமே மூல உபதேசங்கள், அடிப்படை சத்தியங்களையே நாம் கேட்டு 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 அது மட்டும்தான் வேதம் சொல்லி இருக்கிறது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஒரு படி கொஞ்சம் ஆழமாய் உள்ளே போய் தேவன் இன்றைக்கு நம்மளோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிற காரியத்தை நாம் கொஞ்சம் செவிகளை திறந்து கேட்க போகிறோம். அவர் நிறைய பேச வேண்டும் என்று விரும்புகிறார். கொஞ்சம் டீப்பரா பேசணும்னு நினைக்கிறார். எத்தனை பேர் கேட்க ஆவலா இருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. ஓகே, இந்த செய்திக்கு நான் ஒரு தலைப்பை கொடுக்க விரும்புகிறேன். நமக்கு ஊழியம் செய்யும் இயேசு. நமக்கு ஊழியம் செய்யும் அண்ட சராசரங்களை படைத்த தேவன் அவர். நிகரில்லாத தேவன் அவர். ஒப்பில்லாத ஈடு இணையற்ற கர்த்தர் அவர். சகலத்தையும் படைத்து அதை ஆளுகை பண்ற தேவன் அவர். அவருக்கு நிகர்ந்த பூமியில யாரும் கிடையாது. அவர் உன்னதர், அவர் உயர்ந்தவர், அவர் சிறந்தவர், அவர் பெரியவர், அவர் சகலத்தையும் ஜெயித்தவர். வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதப்படியாய் பெரிய தேவனாய் அவர் வீற்றிருக்கிறார். அப்பேற்பட்ட மெய் ஞானமுள்ள தேவனாகிய கர்த்தராகிய நம்மளுடைய இயேசு கிறிஸ்து ஒன்றுக்கும் உதவாத அப்பிரயோஜனமான மண்ணினால் உருவாக்கப்பட்டு மண்ணுக்கு திரும்ப போகிற உங்களுக்கும் எனக்கும் அவர் ஊழியம் செய்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்ன செய்கிறாரா? ஊழியம் செய்கிறார். இயேசு பூமிக்கு வந்த பொழுது அவர் ஒரு நாள் இப்படியாய் சொன்னார், நான் ஊழியம் கொள்ளும்படி வரவில்லை, மாறாக ஊழியம் செய்யும்படி வந்திருக்கிறேன். அதை வெளிப்படுத்துகிற விதமாக அவர் ஒரு நாள் அவர் எந்த அளவுக்கு தம்மை தாழ்த்தி ஊழியம் செய்தார் என்றால், அவருடைய மேலங்கியை கழற்றி அவர் இடுப்பிலே அறையை கட்டிக்கொண்டு அவர் தன்னுடைய சீஷர்களை அமர வைத்து அவருடைய பாதங்களை தூக்கி பிடித்து அதை தண்ணீரால் கழுவி, ஹல்லேலூயா, பேதுரு பயப்படுகிறான், ஆண்டவரே, என்னுடைய பாதங்களை தொடுவதற்கும் நீர் அதை கழுவுவதற்கும் நான் பாத்திரன் அல்ல, நீங்க என் காலை தொடாதீங்க. இல்லப்பா, நான் இதை செய்யலனா என் ராஜ்யத்தில் உனக்கு பங்கு இருக்காது. அப்பனா என்னை முழுவதுமாய் என்னை கழுவி விடும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாமே தாழ்த்தி தேவனுடைய சுரூபமாய் இருந்தும் அவர் தம்மை தாமே தாழ்த்தி கீழ்ப்படிந்தவராய் மரண பரியந்தமும் தம்மை தாமே தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். நமக்கு ஊழியம் செய்தார். ஹல்லேலூயா. நம்மளுடைய தேவன் எஜமானன். மல்கியால சொல்லுகிறார், நான் எஜமானனானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? நான் பிதாவானால் எனக்குரிய கனம் எங்கே என்று கர்த்தர் கேட்கிறார்.
அவர் எஜமானன். அவர் எஜமானனாய் இருக்கிற போதிலும், அவர் தேவாதி தேவனாய் இருக்கிற போதிலும், அவர் மகிமையும் மாட்சிமையும் நிறைந்த தேவனாய் இருக்கிற போதிலும், ஒன்றுக்கும் உதவாத உங்களுக்கும் எனக்கும் அவர் ஊழியம் செய்ய விரும்புகிறார். ஏன்னா ஒரே ஒரு காரணம் தான் அவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஒரே காரணம் தான், இயேசுவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, இயேசுவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்குமா? அதையும் ரொம்ப சலிப்பா சொல்றீங்க. இயேசுவுக்கு பிடிக்குமா? இயேசுவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். God loves you. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார் என்பதை மறந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. எனவே இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு, நமக்கு ஊழியம் செய்யும் இயேசு. சொல்லுங்க, நமக்கு ஊழியம் செய்யும் இயேசு. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவரே, எங்களோடு பேசுவீராக, எங்களை பலப்படுத்துவீராக. சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். அன்பு தோழன் என்பேன், ஆற்றும் துணைவான் என்பேன், இன்ப நேசரை நான் கண்டேன். அன்பு தோழன் என்பேன், ஆற்றும் துணைவான் என்பேன், இன்ப நேசரை நான் கண்டேன். காடானாலும் மேடானாலும், காடானாலும் மேடானாலும், கர்த்தரின் பின்னே போகத் துணிந்தேன். கர்த்தரின் பின்னே போகத் துணிந்தேன். சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். இயேசுவை பார்த்து, சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். நேசரை அறியா தேசமுண்டு, பாசமாய் செல்ல யார்தான் உண்டு. நேசரை அறியா தேசமுண்டு, பாசமாய் செல்ல யார்தான் உண்டு. தாகமாய் வாடிடும் கர்த்தருக்காய் சிலுவை சுமந்து பின் செல்வோர் யார்? தாகமாய் வாடிடும் கர்த்தருக்காய் சிலுவை சுமந்து பின் செல்வோர் யார்? காடானாலும் மேடானாலும், காடானாலும் மேடானாலும், கர்த்தரின் பின்னே போகத் துணிந்தேன். கர்த்தரின் பின்னே போகத் கரங்களை உயர்த்தி பாடுவோமா? சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். அன்பு தோழன் என்பேன், ஆற்றும் துணைவான் என்பேன், இன்ப நேசரை நான் கண்டேன். அன்பு தோழன் என்பேன், ஆற்றும் துணைவான் என்பேன், இன்ப நேசரை நான்
நாங்கள் கேட்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இங்க இருக்கிற எத்தனை பேர் விவசாயம் பார்த்திருக்கிறீர்கள்? ஓகே, விவசாயம் பார்க்கவில்லை என்றாலும் விவசாயத்தை பார்த்திருக்கிறவர்கள், விவசாயம் பண்றதை பார்த்திருக்கிறவர்கள் எத்தனை பேர்? ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா. இந்த விவசாய நிலம் இருக்குதே, அந்த நிலத்தின் மேல அவ்வப்போது மழை பொழிந்து கொண்டே இருக்கும். பூமியின் மேல என்ன பெய்யும்? மழை பொழிந்து கொண்டே இருக்கும். கோடை காலத்துல பெய்யும், மழை காலத்துல பெய்யும், பின்மாறி முன்மாறி, இது மாதிரி நிறைய மழை பூமியின் மேலே அவ்வப்போது பெய்ந்து கொண்டே இருக்கும், மழை பொழிந்து கொண்டே இருக்கும். எதற்காக? இந்த பூமி வறண்டு போய் ஒன்றில்லாமல் ஆகிவிடக்கூடாது, இந்த பூமி வெறுமையாய் போய்விடக்கூடாது, இந்த பூமி அடிக்கடி பெய்கிற மழையை வாங்கி கொண்டு அதன் மேல போடப்படுகிற விதையை எடுத்து அது பலனை கொடுக்க வேண்டும் என்பதற்காக, பயிரை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அடிக்கடி என்ன பெய்யப்படுகிறதாம்? மழை பெய்யப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆனால் பூமியிலே மழை பெய்து மேல அப்படியே விதையை தூவி விட்டா உடனே வளர்ந்துருமா? வளராது. அப்போ விவசாயி என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த நிலத்தை உழுது அதை பண்படுத்த வேண்டும். நிலத்தை என்ன செய்ய வேண்டும்? பண்படுத்த வேண்டும். அப்போ அந்த கீழே இருக்கிற மண்ணை மேல கொண்டு வந்து, மேல இருக்கிற மண்ணை கீழே கொண்டு போய் அப்படியே அந்த நிலத்தை அப்படியே சாஃப்டா வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கப்புறம் விதையை போடும் பொழுது அந்த மழை தண்ணீரை உள்வாங்கி கொண்ட அந்த நிலமானது அந்த விதைக்குரிய பலனை கொடுக்க ஆரம்பிக்கும். விவசாயிக்கு அதான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இப்போ அதே நிலம் இருக்கட்டும், அதே நிலம் இருக்கட்டும். விவசாயி அந்த நிலத்தை உழுது பண்படுத்தாமல் அப்படியே விட்டுவிட்டால் என்ன ஆகும்? மழை பொழிகிறது, நல்ல கிளைமேட் கண்டிஷன்ஸ் இருக்கிறது, இதோ விதையும் இருக்கிறது, விதையும் தூவப்படுகிறது. ஆனால் அது பலனை கொடுக்குமா? அது கொடுக்காது. காரணம் என்னன்னு கேட்டா, நிலமானது பண்படுத்தப்படவில்லை, நிலமானது உழவில்லை, நிலமானது விதையை வாங்கி பலன் கொடுக்கிற அளவுக்கு அது சாஃப்டா இல்ல, ஹார்டா மாறிடுச்சு, அது கல்லு மாறிடுச்சு. எனவே பூமியானது பலனை கொடுக்காமல் கடைசியாக என்ன தெரியுமா கொடுக்கும்? அது தண்ணீரை வாங்கி 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 கடைசியா முள்ளை கொடுத்து விட்டு போயிடும். என்ன கொடுத்துட்டு போயிடும்? முள்ளை கொடுத்து விட்டு போகும். பலனை கொடுக்க வேண்டிய அல்லது பயிரை கொடுக்க வேண்டிய அல்லது தானியத்தை கொடுக்க வேண்டிய நிலமானது முள்ளை கொடுத்து விட்டு போனால் விவசாயிக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய வாழ்க்கை இந்த நிலத்தை போல இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கை எதை போல இருக்கிறது? நிலத்தை போல இருக்கிறது. அப்போ இந்த நிலமானது நல்ல பலனை கொடுக்கும்படி அவ்வப்போது கர்த்தராகிய தேவன் ஆவிக்குரிய மழையை நம்ம மேல் பொழிந்து கொண்டுதான் இருக்கிறார். நம்ம மேல என்ன பொழிகிறாரா? ஆவிக்குரிய மழையை நம்ம மேல அடிக்கடி நம்ம மேல பொழிந்து கொண்டுதான் இருக்கிறார். நிறைய மழை. இந்த மழை இந்த மண்ணுக்கு அல்லது இந்த மழையானது இந்த நிலத்திற்கு மிகவும் தேவை உள்ளதாய் இருக்கிறது. எனவே நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் தேவையான அந்த மழை போல பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள், அந்த மழை போல பரிசுத்த ஆவியானவருடைய ஊற்றப்படுதல், அந்த மழை போல கர்த்தருடைய கிருபைகள் நம்ம மேல அடிக்கடி நம்ம வாழ்க்கையில வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய கேள்வி என்னவென்றால், இந்த நிலமானது பலனை கொடுக்கிறதா? உங்க வாழ்க்கையானது பலனை கொடுக்கிறதா? இந்த வாழ்க்கையானது ஆவிக்குரிய மழையை பெற்றுக்கொள்ளுகிற நீங்கள் தேவன் விரும்புகிறதை நீங்கள் கொடுக்கிறீர்களா என்ற ஒரு கேள்வியை உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இதை கடைசியாக நம்ம டீல் பண்ண போறோம். ஆனால் இப்பொழுது நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்று கேட்டால், உங்களுக்கும் எனக்கும் அந்த ஆவிக்குரிய மழையை கொடுக்கிறார் என்று சொன்னேனே, அந்த ஆவிக்குரிய மழை என்பது என்ன, அவர் என்ன கொடுக்கிறார் என்பதை தான் நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் எடுத்து நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நான் ஆசீர்வதித்திருக்கிறேன். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் உங்களை என்ன செய்திருக்கிறேன்? அப்ப ஆவிக்குரிய சகல மழையை உங்க மேல தேவன் பொழிந்து கொண்டேதான் இருக்கிறார். அதற்கு பேர் தான் இயேசு நமக்கு செய்கிற ஊழியம்.
ஹல்லேலூயா. நம்ம மேல பெய்யப்படுகிற ஆவிக்குரிய மழைக்கு பேர் தான் என்னது? இயேசு நமக்கு செய்கிற ஊழியம். இயேசு என்னென்ன ஊழியங்கள் நமக்கு செய்யறாருன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? ஹல்லேலூயா. என்னென்ன ஊழியம் இயேசு ஊழியம் செய்யறாரு முதல்ல தெரியுமா? தெரியுமா? சரி, ஓகே. இன்றைக்கு அப்படி என்ன ஊழியம் நம்மளுக்கு தேவனாகிய கர்த்தர் செய்கிறார் என்று எபிரேயருடைய புத்தகத்தை கொஞ்சம் அலசி ஆராய போகிறோம். எத்தனை பேர் வசனத்திற்குள்ளே போக வாஞ்சியா இருக்கிறீர்கள்? இயேசு எனக்கு என்ன செய்கிறார்னு தெரிஞ்சுக்க எத்தனை பேர் ஆவலா இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். நம்மெல்லாம் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அவர் நன்மை செய்கிறார், நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிறார், அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார், அவ்வளவுதான் தெரியுது. ஆனா அவர் இன்னும் எவ்வளவு பயங்கரமான காரியங்களை நம்மளுக்கு செய்து கொண்டிருக்கிறார் தெரியுமா? அவர் செய்ய ரொம்ப ஆசைப்படுகிறார். உங்களுக்கு செய்யறதுக்கு அவருக்கு ரொம்ப ஆசையாய் இருக்கிறார். எனவே எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை கொஞ்சம் முன்னும் பின்னுமாய் திருப்பி உள்ளே தேவன் நம்மளுக்கு என்ன பேசுகிறார் என்பதை நாம் ஆராய்ந்து கவனிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஓகே, முதல் காரியமாக தேவன் நம்மளுக்கு என்ன ஊழியம் செய்கிறார் என்பதை பார்க்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுக்கிறதுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு போதும். ஹல்லேலூயா. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. இங்க இருக்கிற எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. ரட்சிப்பு என்பது என்ன? பாவத்திலிருந்து விடுதலையாகி இயேசு கிறிஸ்து ஒருவரே தேவன் என்று அறிக்கையிட்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்து அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோமே, அதற்கு பெயர் தான் ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை எத்தனை பேர் பெற்றிருக்கிறீர்கள்? இன்னைக்கு கொஞ்சம் நீங்க ஆழமா கவனிக்கணும். நீங்க கொஞ்சம் உங்களுடைய இருதயத்தை சிதறடித்து இல்ல வேற வேலைகளை நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த சத்தியத்தை உங்களால் கிரகித்துக் கொள்ள முடியாது. எனவே நீங்கள் யாவரும் சத்தியத்தை கிரகிக்கிறவர்களா இருக்க வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்க இந்த ரட்சிப்பை இயேசு சொல்லுகிறார், இது ஒரு பெரிதான ரட்சிப்பு. The great salvation. நீங்க பெற்றுக்கொண்ட இந்த மீட்புக்கு பேர் என்ன? Great salvation. இந்த பெரிய ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு இயேசு உங்களுக்கு என்னெல்லாம் ஊழியம் செய்தார் தெரியுமா? உங்களுக்கு அற்புதங்களை செய்தாரா? நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்பீர்கள், இயேசு சுகமளிக்கிறார், சுகமளிக்கும் ஆராதனை கூட்டங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்க போயிருப்பீங்க. இயேசு உங்களுக்கு அற்புதங்களை செய்திருப்பார், இயேசு உங்களுக்கு நன்மைகளை செய்திருப்பார். ஏதாவது ஒரு பலவீனம் இருந்திருக்கும், அந்த பலவீனங்களை கர்த்தர் மாற்றி இருந்திருப்பார். ஹல்லேலூயா. ஏதாவது தேவன் நீங்கள் எதை செய்தால் கர்த்தரை நம்புவீர்களோ, நீங்கள் எதை வெளிப்படுத்தினால் தேவாதி தேவன் ஒருவர் உண்டு என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ அதற்கு ஏற்ற அடையாளங்களை எதையாவது தேவன் செய்து காண்பித்திருப்பார். மோசே செய்த அடையாளங்களைப் போல ஏதாயிலும் ஒரு அடையாளத்தை செய்து தேவன் பெரியவர், இயேசு உண்மையுள்ள தேவன் என்பதை உங்களுக்கு திருஷ்டாந்தப்படுத்தி இருந்திருப்பார். அதை பார்த்த பொழுது, ஓ, என்னுடைய இயேசு பெரியவர், இப்படிப்பட்ட தேவனை நான் சேவிக்க வேண்டும் என்று நீங்கள் அவரை ஆராதிக்க வந்திருப்பீர்கள். ஹல்லேலூயா. அல்லது இயேசு சொல்லியிருப்பார், உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, உன்னுடைய பாவத்திற்காக நீ ஒரு பலி செலுத்த தேவையில்லை, உனக்காக இயேசு கிறிஸ்து பலியாயிருக்கிறார், அந்த இரத்தத்தினாலே உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற வார்த்தையை கேட்கும் பொழுது, ஐயோ, நான் பாவிலும் பாவி, பெரிதான பாவியாய் இருக்கிறேன், இந்த பாவியான என்னை உலகம் ஏற்றுக்கொண்டிருக்காது, ஆனால் என் இயேசு என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அவருடைய அன்பிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்திருப்பீர்கள். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு உங்களுக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக உங்களை நயம் காட்டி, உங்கள் பயில் காட்டி, உங்களை அழைத்து உங்களை இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படி தேவன் ஏதாகிலும் ஒரு காரியத்தை செய்திருப்பார். எல்லாவற்றை தாண்டி இயேசு கிறிஸ்து தம்மை தாமே பூமிக்கு அவர் வந்து அவர் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து, அவர் ரத்தம் சிந்தி, அவர் சிலுவையிலே அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்து, அவர் மரித்து அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுதுகிறதுனாலே இவ்வளோ பெரிய வேலையை செய்து உங்களுக்கு அந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமா, நீங்க ரட்சிக்கப்படுவதற்காக தேவன் பரிசுத்த ஆவியை உங்களுக்கு கொடுத்து அந்த விசுவாசத்தை தேவன் பலப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் சொல்லியிருக்கிறது, எபிரேயர் 1:14,
இரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? நீங்க எந்த வயசுல ரட்சிக்கப்பட்டீங்க என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஒருவேளை 20 இருக்கலாம், அல்லது 40 இருக்கலாம், அல்லது 50 இருக்கலாம். நீங்க எந்த வயதுல வேணாலும் ரட்சிக்கப்படலாம். ஆனால் பூமியில நீங்கள் பிறந்த உடனே நீங்கள் ரட்சிப்புக்கு ஏதுவானவர்கள் அல்லது நீங்க ரட்சிக்கப்பட போகிறீர்கள் என்பதை கர்த்தர் முன்னமே அறிந்து நீங்க பிறந்த நாள் முதற்கொண்டு உங்களுக்கு தேவன் பணிவிடை ஆவிகளாகிய தூதர்களை சிறு வயதிலிருந்தே தேவன் உங்களுக்கு கட்டளையிட்டாராம். ஏன்னா நீங்க ரட்சிக்கப்பட போறீங்கன்னு. அப்போ நீங்கள் பிறக்கும் பொழுதே தேவன் உங்களுக்கு யாரை அனுப்பி இருக்கிறார்? அப்போ நீங்க ரட்சிக்கப்படுவதற்காக அவர் அடையாளத்தை செய்து, நீங்க ரட்சிக்கப்படுவதற்காக அவர் அற்புதங்களை செய்து, நீங்க ரட்சிக்கப்படுவதற்காக அவர் உங்கள் பாவங்களை மன்னித்து, நீங்க ரட்சிக்கப்படுவதற்காக அவர் பயில் காட்டி நயம் காட்டி உங்களை அழைத்து, நீங்க ரட்சிக்கப்படுவதற்காக அவர் தம்மை தாமே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து, நீங்க ரட்சிக்கப்படுவதற்காக தம்முடைய பரிசுத்த ஆவியை கொடுத்து, நீங்க ரட்சிக்கப்படுவதற்காக உங்களுக்கு தேவ தூதர்களை பணிவிடை ஆவிகளை அனுப்பி இவ்வளோ பெரிய ஊழியங்களை நீங்க ரட்சிக்கப்படுவதற்காக செய்திருக்காரா? அவர் எவ்வளவு பெரிய ஊழியம் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னமும் செய்து கொண்டுதான் இருக்கிறார். இன்னும் எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட வேண்டியவர்கள் உண்டு. இன்னும் எத்தனையோ பேர் கர்த்தருக்குள் வர வேண்டியவர்கள் உண்டு. அவர்களுக்காக இயேசு இன்னமும் ஊழியம் செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு இன்னும் ஊழியம் செய்து கொண்டுதான் இருக்கிறார். இன்னமும் அவர் அற்புதங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார். இன்னமும் அவர் அடையாளங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார். இன்னமும் அவர் சுகப்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறார். இன்னமும் அவர் பிசாசுகளை துரத்தி கொண்டுதான் இருக்கிறார். இன்னமும் அவர் வியாதியிலிருந்து தேவன் சுகப்படுத்துகிறார். இன்னமும் பிசாசின் கட்டுகளிலிருந்து சாபத்திலிருந்து தேவன் விடுதலை ஆக்கி கொண்டுதான் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னமும் பாவங்களை மன்னிக்கிறார். இன்னமும் அன்பாய் உங்களை அரவணைக்கிறார், உங்களை பேசுகிறார், உங்களோடு நட்பு கொள்ளுகிறார். ஏன் தெரியுமா? இந்த பெரிதான ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. பெரிதான ரட்சிப்பு. இந்த பெரிதான ரட்சிப்பு என்ன? எனக்கும் தேவனுக்கும் உண்டான அந்த இரத்த சம்பந்தமான உறவு கிடைப்பதற்காக. மண்ணான மனிதன் மகிமையான தேவனோடு ஒரு உறவு கிடைக்கிறது. அந்த உறவு தான் மகிமையான ரட்சிப்பு, பெரிதான ரட்சிப்பு. இந்த பெரிதான ரட்சிப்பு கிடைப்பதற்காக இயேசு ஒவ்வொரு நாளும் நமக்கு ஊழியம் செய்திருக்கிறார், செய்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. இன்னும் என்ன ஊழியம் செய்யறாரு நம்ம பார்க்கலாம். இன்னும் என்ன ஊழியம் செய்யறாருன்னு பார்க்கலாம். ஹல்லேலூயா. அந்த ஊழியத்திற்கு பெயர் தான் நிலத்தின் மேல் பெய்கிற மழை. அதை மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 10ஆம் அதிகாரம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 15, 16, 17 ஆகிய 3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்க போறோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 15, 16, 17. இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சி சொல்லுகிறார். எப்படி எனில், அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். ரட்சிக்கப்படுகிற வரைக்கும் தேவன் அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்தாராம். ஹல்லேலூயா. முன்னாடி பார்த்த ஊழியங்களை செய்தாராம். ரட்சிக்கப்பட்ட பின்பு தேவன் வேற ஒரு ஊழியத்தை நமக்கு செய்கிறார், செய்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு எனக்கு என்ன செய்யறாரா? ஊழியம் செய்யறாரா? என்ன ஊழியம் செய்கிறார்? நம்ம அதை தான் இப்போ நம்ம கொஞ்சம் கவனிக்க போறோம், கொஞ்சம் ஆழமாய் கவனிக்க போகிறோம். பிதாவாகிய தேவன், நம்மளுடைய தேவனாகிய கர்த்தர் திருத்துவ தேவன். அவர் எத்தனை பேருக்கு தெரியும்? He is a triune God. Trinity அவரிடத்தில் இருக்கிறது, திருத்துவம் அவரிடத்தில் இருக்கிறது. அவர் மூவராய் செயல்படுகிறார். ஒரே தேவன், ஆனால் மூவராய் பிரிந்து செயல்படுகிறார். நம்மை எடுத்துக்கொள்வோமே, நாம் ஆவி, ஆத்மா, சரீரமாய் மூவராய் நாம் உள்ளே இருக்கிறோம். ஹல்லேலூயா. நமக்குள்ளேயும் அந்த தேவனுடைய அந்த திருத்துவத்தினுடைய சாயல் நம்மளிடத்திலே காணப்படுகிறது. அவர் மெய்யான திருத்துவ தேவனாய் இருக்கிறார். அவர் எப்படி செயல்படுகிறார்? அவர் பிதாவாகிய தேவனாய் செயல்படுகிறார், குமாரனாகிய கிறிஸ்துவாய் செயல்படுகிறார், பரிசுத்த ஆவியாய் அவர் செயல்படுகிறார். மூவரும் ஒருவரே, ஆனால் அவரால் பிரிந்து செயல்பட முடியும். நம்மளிடத்திலிருந்து ஆவி பிரிஞ்சிச்சுன்னா செத்து போயிருவோம். ஆனால் அவர் என்றென்றைக்கும் ஜீவனுள்ளவருடைய தேவன்,
ஜீவனுள்ள தேவன், அவர் பிரிந்து செயல்படுகிற கர்த்தர். அவர் ஏன் பிரிந்து செயல்படுகிறார் என்றால், அந்தந்த வேலைகளை அதுக்கு ஏற்றாற் போல செயல்படுவதற்காக. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக நான் சொல்லுகிறேன். பிதாவாகிய தேவன் சிங்காசனத்தில் விற்றிருந்து அவர் மகா பெரும் ஜோதியாய் அவர் திகழ்கிறார். அவர் சகலத்தையும் அங்கிருந்து நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஞானத்தில் குறைவுள்ளவன் சம்பூரணமை கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்பொழுது அவர் என்ன செய்யறாரா? பரலோகத்திலிருந்து தேவன் நம்மளுக்கு அதை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர் அங்கே இருந்து சகலத்தையும் ப்ரொவைட் பண்ணுகிற தேவாதி தேவனாய் அவர் இருக்கிறார். அவருடைய இருக்கிற இடமும் அவர் பணி செய்கிற இடமும் அதே இடம்தான். சிங்காசனத்தில் தேவாதி தேவன் மகிமையாய் மாட்சிமையோடு அவர் விற்றிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குமாரனாகிய கிறிஸ்து அவர்தான். அவர் குமாரனாய் வெளிப்படும் பொழுது, அவர் மாம்சத்தில் வெளிப்படும் பொழுது அவர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார் தெரியுமா? இப்பொழுது அவர் பூமிக்கு வந்து தம்முடைய ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டெடுத்து அவர் இப்ப பரலோகத்திற்கு போய், பரலோகத்திலே பெரிதான கூடாரம் என்று சொல்லப்படுகிற ஒரு தேவாலயம் அங்கே இருக்கிறது. என்ன இருக்குதான்? பரலோகத்திலே ஒரு தேவாலயம். அதை நம்ம அடுத்த பாயிண்ட்ல இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியா நம்ம பார்க்க போறோம். அந்த தேவாலயத்திலே அவர் பிரதான ஆசாரியராய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாராம். பிரதான ஆசாரியராய் நமக்காக பரிந்து பேசுகிற வேலையை அவர் அங்க பண்ணிட்டு இருக்காரா. அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய பணி செய்கிற இடம் எது என்று கேட்டீங்கன்னா, ஊழியம் செய்கிற இடம் எது என்று கேட்டீங்கன்னா, ஆலயம். எதுவா? ஆலயம். திருத்துவத்திலே மூன்றாவது நபராய் சொல்லப்படுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர். ஹல்லேலூயா. தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவருக்கு பெயர் தேவனுடைய ஆவி. ஹல்லேலூயா. அப்போ அந்த தேவ ஆவியானவர் அவருடைய இருப்பிடம் எதுவோ பரலோகம்தான். ஆனால் அவர் பணி செய்கிற இடம் எது தெரியுமா? அவர் பணி செய்கிற இடம் எது தெரியுமா? நம்மளுடைய இருதயத்தில் அவர் பணி செய்கிறார். அவருடைய ஒர்க்கிங் பிளேஸ் எது? இயேசுவுடைய ஒர்க்கிங் பிளேஸ் எது? ஆலயம். பிதாவுடைய ஒர்க்கிங் பிளேஸ் எது? அவருடைய சிங்காசனம். பரிசுத்த ஆவியானவருடைய ஒர்க்கிங் பிளேஸ் எது? திருத்துவத்திலே மூன்றாவது நபராய் சொல்லப்படுகிறவர் நம்மளிடத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். மண்ணான மனுஷன், மகிமையானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நம்ம நிறைய நேரங்களில் அதை ரொம்ப ஈஸியா நினைச்சிட்டு போயிடுறோம். பெரிய தேவன், பெரிய தேவன், அவர் தமது ஆவியை நம்மளிடத்திற்கு அனுப்பி நமக்குள்ளே அவர் ஊழியம் செய்கிறார். அதுதான் இந்த 15, 16, 17 ஆகிய வசனங்கள்ல வாசிச்சோம். அப்ப நமக்குள்ளே இருந்து அவர் என்ன ஊழியம் செய்கிறார்னு தெரியுமா? என்ன ஊழியம் செய்கிறார்னு தெரியுமா? அவருக்கு அநேக கற்பனைகள் உண்டு. தேவனுக்கு அநேக கற்பனைகள் உண்டு. அந்த கற்பனைகளை அவர் நியாயப்பிரமாணமாக மோசேயின் கையிலே அவர் எழுதி கொடுத்து ஜனங்கள்கிட்ட கொடுத்து இதன்படி நடக்க வேண்டும் என்று திட்டமாய் ஜனங்களிடத்தில் சொன்னார். ஜனங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் கூடாமற் போயிற்று. ஏன்னா அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எல்லா அந்த கட்டளைகளையும் படிச்சு அதை தெரிந்து அதை ஞாபகப்படுத்தி அதை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து அதை செய்ய முடியாம அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டதை எல்லாரும் பார்த்தார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாய் தேவன் அவர்களை தண்டித்தார் என்பதையும் நம் பழைய ஏற்பாட்டின் காலங்களை நம்ம பார்க்க முடியும். எனவே தான் ஆண்டவர் சொன்னாரு, நான் ஒரு காலம் வருகிறது, நான் உங்களோடு நான் புதிய உடன்படிக்கை ஏற்படுத்துவேன். நல்லா கவனிக்கணும். புதிய பிரமாணத்தை ஏற்படுத்துவேன் சொல்லல, புதிய உடன்படிக்கை ஏற்படுத்துவேன் ஆண்டவர் சொன்னார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்னைக்கு ஒன்றை சொல்லிட்டு இன்னைக்கு மாற்றுகிறதுக்கு அவர் மனுஷன் அல்ல. அன்றைக்கு வேற ஒன்றை சொல்லி இன்றைக்கு வேற ஒன்றை சொல்லி நாளைக்கு வேற ஒன்றை சொல்ல போவதற்கு அவர் மனம் மாற அவர் மனுபுத்திரர் அல்ல. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்றைக்கு சொன்னதுதான் இன்றைக்கும் சொல்லுகிறார், இன்றைக்கு சொன்னதுதான் நாளைக்கும் சொல்லுகிற தேவனாய் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அப்ப அவருடைய பிரமாணங்கள் ஒரு நாளும் மாறவே மாறாது. அவருடைய கட்டளைகள் ஒரு நாளும் மாறவே மாறாது. பழைய ஏற்பாட்டிலையும் பொய் சொல்லாதிருப்பாயாக சொல்றாரு, புதிய ஏற்பாட்டிலையும். பழைய ஏற்பாட்டிலையும் விக்கிரக ஆராதனை செய்யாதிருப்பாயாக, புதிய ஏற்பாட்டிலையும். எல்லாம் ஒண்ணுதான், கற்பனை ஒண்ணுதான்.
அத தேவன் மாத்தல. ஆனா புதிய உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். என்ன தெரியுமா? நான் புக்களை எழுதி கொடுத்து அதை வாசித்து அதை மனப்பாடம் பண்ணி அதை செய்ய தீர்மானம் எடுத்து உன்னுடைய மாம்சத்தினால செய்ய முடியாமல் போய் நீ தோற்று போய் நீ 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 கீழ்ப்படியாமல் போய் தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகி நீ விலகி போவதை விட நான் உனக்கு ஒரு உதவி செய்கிறேன். என்னுடைய பரிசுத்த ஆவியானவரை நான் உனக்குள் அனுப்புகிறேன். அவர் வந்து உன் இருதயத்தில் என்னுடைய கற்பனைகளை எழுதும் பொழுது உன்னுடைய இருதயமே வாஞ்சிக்க ஆரம்பிக்கும். நான் போய் சொல்லக்கூடாது என்று நீ படிச்சு நீ தெரிந்து நீ அறிந்து நீ பிராக்டிஸ் பண்ணி அதை செய்வது உனக்கு கஷ்டம்டா. நான் உனக்கு ஒரு காரியத்தை செய்கிறேன். உனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வருவார். அவனை ஒரு சகல சத்தியத்திற்குள் உன்னை வழி நடத்துகிற ஊழியத்தை செய்வார். இப்ப உள்ளுக்குள்ள பேசுவார், இதை செய்யாத, இதை பண்ணாத, இதை பண்ணாம இருக்கணும்னா நீ இப்படி செஞ்சு பார், நீ அப்படி பிராக்டிஸ் பண்ணி பார், நீ இப்படி செஞ்சு பார். இருதயத்தில் தம்முடைய கற்பனைகளை அவர் எழுதுகிறவராக இருக்கிறார். இன்னமும் எழுதி கொண்டுதான் இருக்கிறார். அவருக்கு இடம் கொடுங்கள். பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களுடைய இருதயத்தில் இடம் கொடுங்கள். அவர் உங்களுடைய இருதயத்தில் வந்து உங்களுக்காக அவர் ஊழியம் செய்யட்டும். அப்பொழுது நீங்கள் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் நீங்கள் நடக்க முடியும். ஹல்லேலூயா. அது மட்டுமா? அவர் அந்த ஊழியம் மட்டும் தான் செய்யறாரா? இன்னொரு ஊழியம் செய்யறாரு பரிசுத்த ஆவியானவர். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 26வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்கா பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஹல்லேலூயா. நமக்குள்ளே அருளப்பட்டிருக்கிற ஆவியானவர் நமக்குள்ளே எப்படிப்பட்ட ஊழியம் செய்கிறார் என்று தெரியுமா? ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு தேவை ஒன்று நடக்கிறது, தேவை ஒன்று இருக்கிறது. அந்த தேவையை எப்படி தேவனிடத்தில் ஜெபம் ஏறெடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. ஹல்லேலூயா. எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக உங்களிலிருந்து அவர் பேச ஆரம்பிக்கிறார். எப்படி ஜெபிக்கணும், என்ன வசனத்தை சொல்லி ஜெபிக்கணும். இது பரலோகத்தின் தேவனுடைய சிங்காசனத்திற்கு இந்த ஜெபம் தூபமாய் நறுமணமாய் போகணும்னா நீ எப்படி நீ வேண்டுதல் ஏறெடுக்கணும்னு உள்ள இருந்து அவராகவே ஜெபிக்க ஆரம்பித்து நம்ம வாயை பயன்படுத்தி அவருடைய வார்த்தைகளை நம்ம வாயில போடுறாரு. அந்த வார்த்தைகளை நம்ம வாயில போடும் பொழுது அவருடைய வேகத்துக்கு, அவருடைய பரிசுத்தத்திற்கு, அவருடைய லாங்குவேஜுக்கு நம்மளால பேச முடியாதபடினால் நம்ம அந்நிய பாஷைகளை வாயில கொடுக்கிறார். எனவே நம் அந்நிய பாஷைகளினாலே நாம் பேசுக பொழுது actually we are not praying. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் அவர் ஜெபம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அந்நிய பாஷையை போன முறை நாம கேட்டோம். நம்ம அந்நிய பாஷை என்பது நம்ம பிராக்டிஸ் பண்ணி சும்மா பேசவும் முடியும். இன்னொருத்தவங்க பேசுறதை பார்த்து காப்பி அடிக்க முடியும். ஏற்கனவே பெற்றுக்கொண்டதை வைத்துக் கொண்டு சும்மா அதைவே ரிப்பீட் பண்ண முடியும். ஆனா அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அந்நிய பாஷை என்பது நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்காக நம்மளுடைய பலவீனங்களில் அவர் விண்ணப்பம் பண்ணும் பொழுது அவர் நம்ம வாயை பயன்படுத்தி நம்மளுடைய நாவுகளில் அவருடைய வார்த்தையை போடுகிறார். அந்த வார்த்தை நம்மளுக்கு புரியாமல் இருந்த போதிலும் அது பரலோகத்தை எட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்கு எப்படி ஜெபிக்கணும் தெரியாது. அதுக்கு தான் சொல்றாரு, பரலோகத்தின் தேவனிடத்தில் எப்படி பேசணும்னு உனக்கு தெரியாதுடா. பரலோகத்தின் தேவனிடத்தில் எப்படி ஜெபித்தால் அது பரலோகத்திற்கு ஏறெடுக்கப்படும் என்று உனக்கு சம்டைம்ஸ் தெரியாது. எனவே உன்னுடைய தெரியாத நேரங்களில், உன்னுடைய குறைவான நேரங்களில், ஜெபிக்க முடியாத சூழ்நிலைகளில், நீ எதுக்கு ஜெபிக்கணும்னே தெரியாத நேரங்களில் உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் விண்ணப்பம் பண்ண ஆரம்பிப்பார். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? பரிசுத்த ஆவியானவர் இன்னொரு முக்கியமான ஒரு வேலையை செய்கிறார் அந்த ஜெபத்திலேயே. சில காரியங்களுக்கு நம்ம ஜெபிக்கவே மாட்டோம் தெரியுமா? சில காரியங்களுக்கு நம்ம கொஞ்சம் ஓவர் டாக்கட்டிவ்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிள், நம்ம ஓவர் டாக்கட்டிவ்னா அதிகமா பேசுறவங்க, சேட்டர் பாக்ஸ், ஓவரா பேசுறவங்க, வாயை திறந்தா வாயை மூடுறதே கிடையாது. இது மனுஷர்களுக்கே பிடிக்காது. தேவனுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. நான் அப்படிதான் அப்படின்னு நம்ம போயிடுவோம். ஆமா தானே? நான் அப்படித்தான்னு போயிடுவோம். ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அதை ஒரு நாளும்
அக்செப்ட் பண்ணவே மாட்டேன். இது மாத்திக்கணும் மகளே, இதை நீ என்ன செய்யணும்? மாத்திக்கணும் 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 மாத்திக்கணும். ஆனா நம்மளும் ஆவியானவருக்கு செவி கொடுக்கவே மாட்டோம். அப்ப ஆவியானவர் திடீர்னு நமக்குள்ள இருந்து ஏவி அவர் ஜெபிக்க ஆரம்பிப்பார். அந்நிய பாஷையை வாயில போடுவார். நம்ம தான் ஆக்சுவலி ஜெபிப்போம், ஆனா அவர் தான் தூண்டி நம்மளை ஜெபிக்க வைப்பார். அந்நிய பாஷை, நமக்கு தெரிஞ்ச அந்நிய பாஷை தான் நம்ம காதுல விழும். ஆனா ஆக்சுவலா என்ன தெரியுமா பிரேயர் ஓடிட்டு இருக்கும்? ஆண்டவரே, நான் ரொம்ப டாக்கட்டிவா இருக்கிறேன், நான் ரொம்ப பேசுகிறவனா இருக்கிறேன், என்னை மாத்துங்க ஆண்டவரே. நம்ம ஜெபிப்போம் நம்மள அறியாமையே. ஏன்னா கர்த்தருக்கு முன்பதாக குறையற்றவர்களும் மாசில்லாதவர்களுமாய் நம்ம நிற்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட ஜெபத்தை நம்ம ஏறெடுத்தே ஆகணும். ஆனா மாம்சத்துல நீங்களும் நான் அந்த ஜெபத்தை செய்யவே மாட்டோம். ஆனால் ஆவியானவர் நமக்காக அந்த ஜெபத்தை ஏறெடுப்பார். ஏன்னா அவருக்கு முன்பதாக ஒழுங்குள்ளவர்களாய் நாம் நிற்க வேண்டுமே. டாக்கட்டிவ் பர்சனை கர்த்தருக்கு முன்பதாக நிற்க கூடாதே. பொய் சொல்லுகிறவளாய் தேவனுக்கு முன்பதாக நிற்க கூடாதே. காசை வாங்குகிறவளாய் நம் தேவனிடத்தில் நாம் நிற்க கூடாதே, அநியாயமாய். ஹல்லேலூயா. அப்போ நான் என்னை மாற்றிக்கொள்வதற்காக எனக்காக பரிசுத்த ஆவியானவர் நான் குற்றமில்லாதவனாய் மாசற்றவனாய் அவருக்கு முன்பதாய் நான் நிற்க வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருந்து வாக்கு கடங்க பெருமூச்சோடு விண்ணப்பம் பண்ணி கொண்டே இருக்கிறார். எனவே ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள். அவ்வப்போது ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆவியானவரே நான் அந்நிய பாஷையில ஜெபிக்கிறேன், ஆவியில ஏவப்பட்டு ஜெபிக்கிறேன், நான் என்ன ஜெபிக்கிறேன்னு எனக்கு கொஞ்சம் காண்பித்து கொடுங்கன்னு சொல்லுங்க. அப்பா அவர் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுப்பார். உங்களை பற்றி உங்களுக்கே டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுப்பார். நான் இதுக்காக தான் உன்னை நான் ஜெபிக்க வைத்தேன், உன் வாயை வைத்தே நான் உன்னை நான் ஜெபிக்க வைத்தேன். மாத்திக்க மகளே, மாறு மகளே, மாறு மகனே. ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, நமக்காக பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு பெரிய ஊழியம் செய்றார். கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். உங்க பிள்ளைய திருத்துறதுக்கு நீங்க எவ்வளவு பாடுபடுறீங்க. உங்க பிள்ளை அவனுடைய 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 பேசிக், அவனுடைய டிஃபால்ட்டாவே அவன் பொய் சொல்றவன்னு வச்சுக்கோங்களேன். அவனை திருத்துறதுக்கு நீங்க எவ்வளவு பாடுபடுறீங்க. ஒரு காரியத்தை மாத்துறதுக்கு ஒரு பெற்றோர்கள் கூடவே இருக்கிற நீங்க எவ்வளவு பாடுபடுறீங்க. நமக்குள்ளே இருக்கிற அவர் எவ்வளவு பாடுபடுவார் நம் நிமித்தம். ஹல்லேலூயா. அவர் ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. நீ மாசற்றவனாய் நீ தேவனுக்கு முன்பதாய் நிற்க வேண்டும் என்றால் அவருக்கு அதிகமா இடம் கொடுங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு அதிகமா இடம் கொடுங்க. எனவே தான் ஆவியில நிரம்பி நம்ம அந்நிய பாஷையில ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்திற்கு அதிக நேரம் கொடுக்கணும். ஏன்னா ஒன்ன நினைச்சுக்கணும், ஆண்டவரே நான் குறைவுள்ளவன் ஐயா, உமக்கு முன்பதாய் நான் நிற்பதற்கு நான் பாத்திரமல்ல. உம்முடைய நாள் வெளிப்படும் பொழுது நான் உமக்கு முன்பதாய் பரிசுத்தமும் உண்மையும் நீதியுமாய் நான் நிற்க வேண்டும் என்றால் இன்றைக்கு நான் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அதற்கு எனக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி எனக்குள்ளிருந்து வாக்கு கடங்க பெருமூச்சோடு விண்ணப்பம் பண்ணுங்க ஆண்டவரேன்னு அவருக்கு அதிகமா இடம் கொடுக்க வேண்டும். அவர் அதிகமா ஊழியம் பண்ண விடுங்க. அவர் அதிகமாய் ஊழியம் செய்யட்டும். ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய இருதயத்துல என்ன எழுதுறாரா? அவருடைய வசனங்களை, அவருடைய கற்பனைகளை எழுதுறாரா. இரண்டாவது வாக்கு கடங்க பெருமூச்சோடு அவர் என்ன செய்யறாரா? வேண்டுதல் செய்யறாரா, நம்மளை தேற்றுகிறாரா, நம்மளை வழி நடத்துகிறாரா. நிறைய ஊழியங்கள் செய்யறாருங்க. நான் சும்மா 2 எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன். நிறைய ஊழியம் செய்யறாரு அவர். ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். நமக்கு ஊழியம் செய்கிற இயேசு என்ன ஊழியம் செய்கிறாருன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 1வது வசனமும் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, போதும். ஆண்டவர் உங்களை என்னன்னு அழைக்கிறார்? பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே. ஹல்லேலூயா. நீங்க எதுக்கு பங்குள்ளவர்களா? பரலோக ராஜ்யத்தில் பங்கு பெற போகிற பரிசுத்த சகோதரர்களே. இப்படி வச்சுக்கோமா புரிந்து கொள்வதற்கு? பரலோக ராஜ்யத்தில் பங்கு பெற போகிறவர்கள், உள்ளே நுழைய போகிறவர்கள், அங்கே ஆளுகை பண்ண போகிறவர்கள், தேவனோடு இருக்க போகிறவர்கள். பூமியில வேற யாருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்? வேற யாருக்கும் இல்லை, வேற யாருக்கும் இல்லை. ரட்சிக்கப்பட்ட தேவஜனமே, உங்களுக்கு மட்டும் தான் இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். என்ன அதிகாரம், என்ன கிருபை? பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசித்து அவரோடு என்றென்றும் நித்திய காலமாய் வாழ்வதற்கான கிருபையை தேவன் தம்முடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு எனக்கும் இந்த சபைக்கு கொடுத்திருக்கிறார்.
ஹல்லேலூயா. எனவே உலகம் உங்களை எப்படி பார்க்குதுன்றது மேட்டரே கிடையாது. என்னை அவன் அப்படி சொல்லிட்டான் பிரதர், என்னை அவன் இப்படி சொல்லிட்டான் சிஸ்டர், அவன் என்னை அப்படி நினைச்சிட்டான், என்னை எப்படி தெரியுமா அவன் பேசினான், அதெல்லாம் மேட்டரே கிடையாது. அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. பரலோகத்தின் தேவன், பரலோகம் உங்களை எப்படி பார்க்கிறது என்றால், பரம அழைப்புக்கு பங்கு பெற போகிற பரிசுத்த சகோதரரே என்று அவர்களுடைய பார்வை, தேவனுடைய பார்வை உங்க மேல அப்படியா இருக்கிறது. நீ வெளியேற பெற்றவர்கள். ஹல்லேலூயா. 4:1 வாசிங்க. எபிரேயர் 4:1. ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிறவர்களே. அடுத்து என்னவா? அங்க ஆண்டவர் நம்மளுக்கு வாக்கும் பண்ணியிருக்கிறார். என்னுடைய இளைப்பாறுதலை நீ பிரவேசிப்ப, பரலோக ராஜ்யத்திற்குள்ள நுழைவ, என்னோடு கூட என்றென்றைக்கும் ஆளுகை பண்ணுவ, நீ அங்க ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் அங்க நிற்ப, உன்னை நான் உயர்த்துவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், உனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன், நீ வருவாய், நீ வர வேண்டும் என்று தேவன் யாருக்கு வாக்கு பண்ணினார்? ரட்சிக்கப்பட்ட சபையே, உங்களுக்கு தான் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். நாம் எப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை பெற்றவர்கள்? ஆபிரகாம் பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தத்தை விட இந்த சபை பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தம் பெரியதா இருக்கிறது. ஆபிரகாம் பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? உனக்கு ஒரு குமாரனை பெறுவாய், அப்புறம் உனக்கு ஒரு தேசத்தை கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஆனால் தேவன் உங்களுக்கு எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நித்திய ஜீவனை அளிப்பதே நான் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தத்தை பார்க்கிலும் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட தேவ சபை பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தம் பெரியது. அப்ப பரலோகம் உங்களை எப்படி பார்க்கும்? பரலோகம் ஆபிரகாமை பார்த்த விதத்தை காட்டிலும் சபையை பார்க்கும் பொழுது அது மின்ன மேன்மைப்படும். பெருசா பார்க்கும் உங்களை. நீ இளைப்பாறுதல் பங்கு பெற போகிறவர்கள், நீங்கள் தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்க போகிறவர்கள் என்று பரலோகம் உங்களை அப்படியாக பார்க்கிறது. ரைட். ஆனா ஒரு கேள்வி, இங்க இருக்கிற அத்தனை பேரும் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கிறோம், இங்க இருக்கிற அத்தனை பேரும் தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்க போகிறோம் என்ற விசுவாசம் நம்மளுக்கு இருக்கு. எல்லாரும் பரலோக ராஜ்யத்தை போயிடுறாங்களா? எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள நுழைந்து விடுகிறார்களா? கானானுக்கு போகும்போதே இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுத்து இருதய கடினத்தினால் அவர்களுடைய சடலங்கள் வனாந்தரத்தில் செத்து விழுந்து அவர்கள் கானானை, பூமிக்குரிய கானானை ருசி பார்க்க முடியாதபடிக்கு கர்த்தர் கட்டளையிட்டார்னு வசனம் இருக்கு. பூமிக்குரிய கானானுக்கு போறதுக்கே ரட்சிக்கப்பட்ட தேவஜனம் இழந்து போயிருச்சான் பாவத்தினால. பரலோகத்துக்குரிய கானானாகிய அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள நுழைய போறதுக்கு உண்மையாக எத்தனை பேர் நுழைவார்கள் என்று உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது? சரி, நான் இப்படி கேட்கிறேன், இன்றைக்கு இரவு வருகை இருந்தால் எத்தனை பேர் போவீங்க? கையெல்லாம் தூக்கம். ஐயோ, நீங்க கை தூக்கி எனக்கு நீங்க அட்டெண்டன்ஸ் போட வேண்டாம். உங்க இருதயம் என்ன சொல்லுது? am I ready? நான் பாத்திரனா இருக்கிறேனா? அவருக்கு முன்பதாய் நான் நிற்கத்தக்க தகுதி உள்ளவனாய் நான் இருக்கிறேனா? நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? 99% நம்ம இருதயம் சொல்லும், நீ தகுதியா இல்ல. ஆமா தானே? அநேக நேரங்களில் you are not worthy, you are not fit to stand before God. பல நேரங்களில் நம்ம இருதயம் சொல்லிட்டே தான் இருக்கும். ஏன்னா நம்ம யாருன்னு நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. நம்ம யாருன்னு. அதனாலதான் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் மன்றாடி முகம் குப்புற கீழே விழுந்து, கர்த்தாவே என் மேல் கிருபையாயிரும், என் மேல் இரக்கமாயிரும், இந்த ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் ஏறெடுக்கணும். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என்னுடைய ஜீவனை பார்க்கிலும் அது கிருபை நல்லது. ஹல்லேலூயா. தேவாலயத்துக்குள்ள நின்றவனை விட தேவாலயத்துக்கு வெளியில் நின்றவன் அவன் சொல்றான், வானத்தையும் ஏறெடுத்து பார்க்க துணிவில்லை ஆண்டவரே, ஆனாலும் என் மேல் என்னவாயிருங்க? கிருபையாயிருங்க. கர்த்தர் யாரை பார்த்தார், யாரை கண்டார், யாருக்கு அந்த கிருபையை கொடுத்தார்? வெளியிலே நின்றவனுக்கு. ஆலயத்திற்கு வெளியிலே நின்று, ஆலயத்திற்குள்ளே இருக்கிறோம், ஞானஸ்தானம் எடுத்து விட்டோம், நான் சபையினுடைய அங்கத்தினராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறதுனால் பரலோகத்துக்குள்ளே நுழைந்து விடலாம் என்ற கனவுலாம் இங்க பலிக்காதுங்க. யார் அவருடைய கிருபையை பெற்றுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தில் இடம் உண்டு. ஹல்லேலூயா.
கள்ளன் ஒருவன் கேட்கிறான், ஆண்டவரே உடைய ராஜ்யத்திற்குள்ளே என்னையும் என்ன செய்து கொள்ளுங்க, கொஞ்சம் நினைச்சுக்கங்கப்பா. நான் கள்ளன் தான், எஸ் நான் ரொம்ப பேட், நான் அக்யூஸ்டு, நான் அடிக்கப்பட்டவர்களுக்கு ஏதுவான ஆள் தான். ஆன போதிலும் என்னை கொஞ்சம் என்ன செய்து கொள்ளுங்க, உங்க ராஜ்யத்துல என்னை கொஞ்சம் நினைச்சுக்கோங்க. அப்ப இயேசு உடனே சொல்றாரு, இன்றைக்கு நீ பரதேசில் இருப்பாய். இந்த கிருபை நமக்கு வேணுங்க, இந்த கிருபை வேணும். இந்த கிருபையில நாங்க நுழைய முடியாது. ஐயா நான் பாட்டு பாடினேன், ஐயா நான் பிரசங்கம் பண்ணேன், ஐயா நான் 100 பேரை ஆலயத்துக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன், ஐயா நான் பயங்கரமான காரியத்தை நான் செஞ்சிருக்கேன், நான் கையை நீட்டி பிசாசு ஓடி இருக்கு, வாயத்திறந்தா தீர்க்க தரிசனம், எந்திரிச்சு நான் பிசாசு அதிர்ந்து ஓடுது. அப்படிப்பட்ட வல்லமை 1008 காரியங்களை ஆண்டுக்கு முன்னாடி அடுக்கலாம். ஆனா ஆண்டு சொல்லுவாரு, நான் உன்னை அறியேன், நான் உன்னை அறியேன். அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு என்ன செய்து போங்க. தீர்க்கதரிசிக்கே இந்த நிலைமை, உங்களுக்கு எனக்கு என்னங்க நிலைமை? பிசாசை துரத்துகிறவர்களுக்கே இந்த நிலைமை, உங்களுக்கு எனக்கு என்ன நிலைமை? அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், சபையே நீ ஆண்டவருக்கு முன்பதாய் நிற்க வேண்டும் என்றால், நீ பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தம் வாழ்க்கையில நீ நிறைவேறி அந்த தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே போய் தேவனுக்கு முன்பதாய் நிற்க வேண்டும் என்றால், அவருடைய கிருபைக்காய் நீ காத்திரு, அவருடைய கிருபைக்காய் நீ காத்திரு. அப்ப வாக்குத்தத்தத்தை பெற்ற நாம் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பதற்கு, பரலோக ராஜ்யத்திற்கு போவோம் என்ற வாக்கை பெற்ற நாம் பரலோக ராஜ்யத்திற்குள் நுழைவதற்கு யாராவது ஒருவர் நம்மளுக்கு உதவி செய்தால் நல்லா இருக்கும்ல, யாராவது ஒருவர் நம்மளுக்கு கிருபையை கொடுத்தா நல்லா இருக்கும்ல. கொடுத்தா நல்லா இருக்குமா, நல்லா இருக்காது? திடீர்னு இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நியூஸ் வருது, இன்றைக்கு லண்டன் மாநகரத்திலே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வேலை அப்பாயின்மெண்ட் செய்யப்பட்டிருக்கு, இன்றைக்கு இரவே நீங்கள் புறப்பட்டு நாளை காலையில் வந்து சேர வேண்டும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஐயோ அது ரெடியா, ஐயோ பாஸ்போர்ட் இல்ல, ஐயோ விசா இல்ல, ஐயோ டிக்கெட் இல்ல, நான் எங்க போய் தேடுவேன், ஐயோ எனக்கு இன்டர்நெட்டை யூஸ் பண்ண தெரியாது, டிக்கெட் எப்படி போடணும், யாராவது ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்குமே. தோணுதா? தோணுதா? யாராவது அந்த லண்டன்ல இருந்து நமக்கு ஒரு லெட்டர் அனுப்பினாங்களே, அப்பாயின்மெண்ட் லெட்டர் அனுப்பினாங்களே, அவர்களே நம்மளுக்கு ஏதாவது கவர்மெண்ட்ல சொல்லி ஏதாவது ஒரு எமர்ஜென்சி கோட்டால ஏதாவது ஒன்று பண்ணி நமக்கு ஏதாவது ஒன்று பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குமே. நமக்கு ஒரு மத்தியஸ்தர் இருந்தா நல்லா இருக்குமே. நமக்கும் பிதாவுக்கு ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்துவதற்கு ஒரு மத்தியஸ்தர் இருந்தா நல்லா இருக்குமே. இயேசு அப்படிப்பட்ட மத்தியஸ்த ஊழியத்தை உங்களுக்காகவும் எனக்காகவும் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக, அந்த பரலோக ராஜ்யத்தில் நுழைவதற்கு இட்ஸ் நாட் ஈஸி, இட்ஸ் நாட் ஈஸி. நம்மளை அழைத்து கொண்டு போவதற்கு நமக்கு ஒருவர் வேண்டும், நமக்கு ஒருவர் வேண்டும், நமக்கு ஒருவர் வேண்டும். ஹல்லேலூயா. யார் அவர்? நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நமக்கு என்ன ஊழியம் செய்கிறார்னு பார்க்கலாம். 8ஆம் அதிகாரம் 1, 2, 3 ஆகிய 3 வசனங்களை வாசிக்கலாம். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசிங்க. மேல் சொல்லியவைகளின் முக்கியமான பொருள் என்னவெனில், பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பரிசுத்திலே உட்கார்ந்திருக்கிறவருமாய், பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. ஒவ்வொரு பிரதான ஆசாரியனும் காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி நியமிக்கப்படுகிறான். ஆதலால் செலுத்தும்படிக்கு ஏதோ ஒன்று இவருக்கும் அவசியம் வேண்டியதாய் இருக்கிறது. போதும். ஹல்லேலூயா. சரி, நல்ல கவனிங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பாவ மன்னிப்பு பெற வேண்டும், பாவ நிவர்த்தி பெறணும், அந்த கிருபையை பெற வேண்டும் என்றால் அவர்கள் எல்லாரும் ஒரு ஆட்டுக்குட்டியை சுமந்து கொண்டு பிரதான ஆசாரியன் என்று சொல்லப்படுகிற அங்க இருக்கிற ஒரு ஆசாரியன் கையில வந்து கொடுக்க வேண்டும். அந்த பிரதான ஆசாரியன் அங்கே ரத்தம் சிந்தி, அந்த ஆடை அடித்து ரத்தம் சிந்தி, அந்த கொண்டு வந்தவனுக்காக ஜெபம் பண்ணி, பாவ நிவர்த்திக்காக ஜெபம் பண்ணி, அந்த கிருபைக்காக இவன் மன்றாடுவான். யாரு? பிரதான ஆசாரியன். ஹல்லேலூயா. அப்போ பூமியில தேவன் ஒரு காரியத்தை ஏற்படுத்தி வைத்திருந்தார். ஒரு மனிதன் பாவ நிவர்த்தி அடைந்து அவன் கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பிரதான ஆசாரியன் இவனுக்காக மன்றாட வேண்டும். பிரதான ஆசாரியன் இவனுக்காக என்ன செய்யணும்? அப்பொழுது இவனுக்கு கிருபை கிடைக்கும். சரிங்களா? இது பூமியினுடைய வழக்கமாக இருந்துச்சு. ஆனால் தேவன் அந்த சிஸ்டமை தேவன் ஒழித்தார்.
தேவன் என்ன பண்ணாரு? சிஸ்டமை ஒழித்தார். இயேசு கிறிஸ்து தாமே பரலோக ராஜ்யத்திலே பிரதான ஆசாரியராய் இருக்கிறாராம். என்னவா இருக்கிறாரா? ஏன்னா பரலோகத்துல இருந்ததை தான் மோசேக்கு தேவன் அடையாளமா காமிச்சு கொடுத்தார். அப்ப பரலோகத்தில் இருக்கிற ஆலயம் தான் மெய்யான ஆலயம். அந்த மெய்யான ஆலயத்திலே இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்கிறாராம். என்ன பண்றாரா? நமக்காக கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு, நாம் கிருபையை பெற்றுக்கொள்வதற்காக அங்கே ஊழியம் செய்கிறாராம். சரி, பூமியில் இருக்கக்கூடிய ஆசாரியன் ஒருவன் கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு ஆட்டினுடைய ரத்தமோ காளையின் ரத்தமோ எடுத்து கொண்டு போய் அந்த பலிபீடத்திலே தெளித்து அல்லது அந்த உடன்படிக்கை பெட்டியிலே தெளித்து அந்த கிருபைக்காக மன்றாடுகிறார்கள். அப்ப பரலோக ராஜ்யத்திற்குள்ளே இந்த ஆட்டு ரத்தம் காளையின் ரத்தம் எல்லாம் வேலைக்கே, ஆட்டு ரத்தம் காளையின் ரத்தம் எல்லாமே ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு அடையாளம் தான். பட் மெய்யான ஒரு காரியம் ஒன்று தேவை. எப்படி ஆசாரியன், பூமிக்குரிய ஆசாரியன் ரத்தத்தினாலே அந்த சகல பாவக நிவர்த்தியும் நடக்கிறதோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒன்று தேவைப்படுகிறது ஊழியம் செய்ய. அது என்ன தெரியுமா? அது வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. 9ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரிகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயமா இருக்கிறது. அப்போ பரலோகத்திலே அங்க இருக்கக்கூடிய அந்த பெரிதான தேவாலயத்திலே ஆண்டவராகிய இயேசு நமக்காக பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். பிரதான ஆசாரியராய் இருக்கிற அவர் பூமியிலே சிந்தின ரத்தத்தை எடுத்து அங்கே தெளித்து உங்களுக்கு எனக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ரத்தத்தினால என்ன செய்யறாரா? இயேசுவின் ரத்தத்தை கொண்டு அவரே நமக்காக என்ன செய்யறாரா? என்ன ஊழியங்க செய்யறாரு? நம்மளுடைய பாவம் நிவர்த்தியாக வேண்டும், நாம் கிருபை பெற வேண்டும், இன்னும் நிறைய ஊழியங்களை அவர் மேல செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரா. ஒரு சின்னதா ஒரு 2-3 எக்ஸாம்பிள் மட்டும் காமிக்கவா என்ன ஊழியம் செய்யறாருன்னு? அப்பதான் உங்களுக்கு இயேசுனா இயேசு என்ன பண்றான்னு கொஞ்சமாவது உங்களுக்கு தெரியும். பரலோகத்திலே ஒன்னு வாசிக்கலாம். எபிரேயர் 2:17 வாசிங்க. அன்றியும் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கேதுவான தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையுள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் நம்முடைய சகோதரருக்கு. இந்த பிரதான ஆசாரியர் பரலோகத்தில் என்ன செய்யறாரு தெரியுமா? ரத்தத்தை எடுத்து அவர் சிந்தி அந்த உடன்படிக்கை பெட்டியிலே அல்லது அவன் மேலே இருக்கிற தேவனுடைய சமூகத்திலே தெளித்து தேவனுக்கு முன்பதாக அந்த ரத்தத்தை காண்பித்து, என் மக பாவம் செஞ்சுட்டா அவளை கொஞ்சம் மன்னிங்க, அவளை கொஞ்சம் என்ன செய்யுங்க. நமக்காக என்ன பண்ணிட்டே இருக்கிறாரா? மேல பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறாரா? என்ன பண்றாரா? இங்க கீழே நம்ம பாவம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கவனிங்க எல்லாரும். கீழே நம்ம ஏதாவது பாவம் பண்றோம், அநீதி பண்றோம், குற்றம் பண்றோம், தேவனுக்கு விரோதமான காரியம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், தேவனுக்கு, பிதாவாகிய தேவனுக்கு பயங்கர கோபம் வரும். அவர் நீதியின் தேவனாச்சே, அவர் எரிச்சல் உள்ள தேவனாச்சே. நீ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு, ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு, தேவகிருபையை பெற்றுக்கொண்டு தேவனுக்கு விரோதமாய் நீ செயல்படுகிறது என்னன்னா அவருடைய கோபம் எழும்பி வரும் பொழுது இயேசு கிறிஸ்து மேல இருந்து ஒரு ஊழியம் பண்றாரு. இல்ல ஆண்டவரே, என் தேவனை இல்லப்பா, அண்ணா அவன் கொஞ்சம் திருந்திடுவான், அவன் சரியாயிருவான், அவன் கொஞ்சம் டைம் கொடுத்து பாருங்க, அவன் சரியாயிருவான். இந்த பாருங்க என் ரத்தத்தை பாருங்க, அவனுக்காக அவன் பண்ண பாவத்துக்காக நான் என்ன செஞ்சிருக்கிறேன், நான் ரத்தம் செஞ்சிருக்கிறேன், கொஞ்சம் டைம் கொடுங்களேன். அந்த ரத்தம் நாம் கோபாக்கினை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு, கிருபையை மட்டுமே பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவர் ரத்தத்தினாலே அவர் நமக்காக ஊழியம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். கீழே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உள்ள இருந்து ஊழியம் பண்றாரு. இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராய் மேல இருந்து நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஊழியம் பண்ணிட்டு இருக்காரு. Do you know that? அப்போ ஒரு தவறு செய்யும் பொழுது, ஒரு பாவம் பண்ணும் பொழுது, நீ டிவியில் அடிக்ட் ஆயிருக்கும் பொழுது, செல்போன்ல அடிக்ட் ஆயிருக்கும் பொழுது, போனோகிராஃபில அடிக்ட் ஆயிருக்கும் பொழுது, நீ ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்யும் பொழுது, பொய் பேசும் பொழுது, அநீதியான காரியத்தை செய்யும் பொழுது, ஆவியானவரும் ஆசாரியருமாகி இருக்கிற இயேசுவும் பிதாவாகிய தேவனும் உங்களுக்காகவும் எனக்காகவும் எவ்வளவு ஊழியம் செய்றார். ஆனா நம்ம அசட்டை பண்றோம்ல, அவர் அசட்டை பண்றோம்ல. அதனால என்ன, அது ஈஸின்னு நினைச்சிட்டு போயிடுறோம்ல.
நமக்கா எவ்வளவு பெரிய ஊழியம் செய்கிறார். இன்னொரு ஊழியம் பண்றார், என்னன்னு பார்க்கலாம். 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய. நம்ம ஏராளமான சோதனை வரும், பணப்போராட்ட சோதனை வரும், வியாதி போராட்ட சோதனை வரும், பிசாசினால சோதனை வரும். ஏராளமான சோதனை வரும் பொழுது ஸ்தம்பிச்சு போய் நம்ம என்ன செய்கிறதுன்னு தெரியலன்னு நிற்கும் பொழுது பரலோகத்திலே நமக்காக ஒருவர் வேண்டுதலை விண்ணப்பத்தும் ஏறெடுத்துக் கொண்டே இருக்கிறார். ஐயா, அவர் சோதிக்கப்படுறான், ஐயோ அவன் எப்படியாவது ஜெயிச்சிடணும், ஐயோ அவன் பண கஷ்டத்தில் இருக்கிறான், ஐயோ அவன் உபத்திரவத்துக்குள்ள போயிட்டு இருக்கான், அந்த உபத்திரவத்தின் நேரத்தில் அவன் விசுவாசத்தை இழந்துடக்கூடாது, அவன் உபத்திரவத்தின் நேரத்தில் அவன் சோர்ந்து போயிடக்கூடாது, ஐயோ அவன் வியாதியின் நேரத்தில் அவன் தேவனை விட்டு விலகிடக்கூடாது, ஐயோ பிசாசு சோதிக்கிற நேரத்தில் அந்த பிசாசுக்கு இடம் கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி நாம் அந்த சோதனையில் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக அவர் நமக்காய் விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே இருக்கிறாராம். ஒரு மத்தியஸ்தர் நமக்காய் விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே இருக்கிறாராம். சோதனையில ஏன் தெரியுமா அவர் சோதனையில நம்ம ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரு? ஏனென்றால் இவரும் சோதிக்கப்பட்டார். பூமியில் இருந்த போது மனிதர்களால் சோதிக்கப்பட்டார், பிசாசினால் சோதிக்கப்பட்டார், அநேகர் அவரை சோதித்தார்கள், ஆனால் எல்லாவற்றையும் அவர் ஜெயித்தார். ஆனால் நமக்கு ஜெயம் எடுப்பதற்கான பலனும் அறிவும் ஞானமும் கிருபையும் இல்லையே. எனவே நாம் அந்த காரியத்திலே சோதனையில் ஜெயம் எடுப்பதற்காக பிரதான ஆசாரியராய் மத்தியஸ்தராய் நமக்கு தேவனுக்கு முன்பதை நின்று அவனுக்கு கொஞ்சம் கிருபை தாருங்க, அவனுக்கு கொஞ்சம் கிருபை தாருங்க, அவனுக்கு பலனை தந்துருங்க. அப்போ நீங்க கர்த்தருக்குள் இருக்கும் பொழுது பணப்போராட்டங்கள், வியாதி போராட்டங்கள், பலவிதமான சோதனைகள் வரும் பொழுது நீங்கள் விசுவாசத்தை தளர விடாம நின்னீங்கல்ல, அதுக்கு காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க? அவர் நமக்காக வேண்டுதல் செய்யறதுனால, உங்க பலத்தினால இல்ல. இயேசு சொல்றாருல, பேதுருவை கவனிக்கிறார். இதோ பேதுருவே, சத்துருவானவன் என்ன செய்வான்? சோதிக்கும்படி வரான். உனக்காக நான் என்ன செய்யறேன்? நானே வேண்டுதல் செய்கிறேன், விண்ணப்பம் பண்றேன். ஹல்லேலூயா. உங்களுக்காக அவர் என்ன பண்ணிட்டே இருக்கிறாரா? உங்க பலவீனம் வரும் பொழுது உங்களை யாரும் பார்க்கல நினைக்காதீங்க, உங்களுக்காக ஒருவர் என்ன பண்ணிட்டே இருக்கிறாரு. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? 4:15 வாசிக்கலாமா? எபிரேயர் 4:15. ஆசாரியராய் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்க்கலாம். 4:15. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே. அப்போ வசனத்தை கொஞ்சம் கரெக்டா டிஃபைன் பண்றதுக்கு நான் இப்படி போடுறேன், அவர் நம்மை குறித்து பரிதபிக்கிற பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். என்ன பண்றவரா இருக்கிறாரு? நீங்க ஏதாவது ஒரு காரியத்துல குறை உள்ளவர்களாய் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிள், எனக்கு படிக்க வாசிக்க தெரியாது. என்னது? படிக்கவோ வாசிக்கவோ தெரியாது. அப்போ கூட இருக்கிற நண்பர்கள்லாம் நம்மளை பார்த்து என்ன பண்ணுவாங்க? கிண்டல் பண்ணுவாங்க, சிரிப்பாங்க. இன்னும் கொஞ்சம் பெரியவங்க என்ன பண்ணுவாங்க? என்னடா இது கூட படிக்க தெரியலையா, என்னடா இவ்வளோ மக்கா இருக்கிற அப்படின்னு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? திட்டுவாங்க. இல்ல நல்ல நண்பர்களாகவே இருந்தாலும் இப்ப பெற்றோர்கள்ட்ட போய் நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணு. இப்ப 7 கழுத வயசாகுது, இப்ப உட்காந்து படின்னு சொல்லும் போது நான் படிக்கல, இப்ப உட்காந்து படினா எங்கிட்ட உட்காந்து சொல்லி தருது? நீ படிக்கல, நான் சொல்லும் போது நீ செய்யல, அனுபவி இப்போ அப்படின்னு ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு விதமா நம்மள என்ன பண்ணிடுவாங்க? சரி படிக்கணும்னு ஆசை, கற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறேன், ஆனா கற்றுக்கொள்வதற்கான சூழ்நிலை இல்லை, கற்றுக்கொள்வதற்கான வயது இல்லை, கிரகிக்கிறதுக்கு ஞானம் இல்லை. ஆனா என்ன ஆசை? வேதத்தை படிக்கணும், வேதத்தை படிக்கணும். அப்போ உங்களுக்குள்ள ஒரு பரிதபிப்பு ஏற்படுகிறதா? உங்களுடைய பரிதபிப்பு ஜனங்கள் கிண்டலும் கேலியும் அதை திட்டுகிறதாகவும் அவமானப்படுத்துகிறதாகவும் தான் பார்க்கிறாங்களே தவிர, நமக்கு ஒருவர் உண்டு, மத்தியஸ்தர், பிரதான ஆசாரியர் உண்டு. அவர் என்ன பண்ணுகிறார்னா, உங்களுக்காகவும் எனக்காகவும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் பரிதபிக்கிறார். என் பிள்ளை படிக்கணும்னு நினைக்குது, ஆனா படிக்க முடியல, படிப்பதற்கான ஞானத்தை தேவன் அருளுவாராகன்னு பரலோகத்துல நமக்காக ஒரு விண்ணப்பம் ஏறெடுக்கப்படுகிறது. எனவே கர்த்தர் அங்கிருந்து என்ன பண்ணுவார்? தமது ஞானத்தின் ஆவியை ஊற்ற ஆரம்பிப்பார். அப்பொழுது தேவன் எங்கிருந்தாவது ஒரு மனிதனை அனுப்பி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதுக்கு தேவன் சொல்லிக் கொடுப்பதற்கான கிருபையை தருவார். தேவன் தமது அபிஷேகத்தை அனுப்பி நம்ம வாயை திறந்து பேச வைப்பதற்கும் படிக்க வைப்பதற்கும் கிரகிப்பதற்குமான அந்த புத்தி உள்ள
ஆவியை தேவன் கட்டளையிடுவார். அந்த அந்த சகல விதமான ஆற்றலையும் தேவன் நமக்குள்ளே ஏற்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாய் வாசிக்க வைத்து படிக்க வைத்து வாசிக்க வச்சிருவாரு. ஹல்லேலூயா. வாசிக்க வச்சிருவார். நம்ம சர்ச்சில் எத்தனையோ பேர் மலைக்கு கூட ஸ்கூலுக்கு ஒதுங்காத எத்தனை பேர் வசனம் பேசுறாங்க நம்ம சர்ச்சில், பிரசங்கிக்கிறாங்க நம்ம சர்ச்சில் நம்ம கண் முன்னாடியே நம்ம பார்க்கிறோம். எத்தனை பேர் பண்றாங்களா இல்லையா? நான் சொன்னது ஒரே ஒரு சின்ன சிம்பிளான காரியம். இது மாதிரி நமக்கு எத்தனையோ இயலாமைகள் இருக்குதானே, நமக்கு எத்தனையோ இயலாமைகள். எனக்கு இங்கிலீஷ் பேச வரல, நான் பிசினஸ் பண்றேன், எனக்கு பிசினஸ்னுடைய யுக்தி தெரியல, நான் படிக்கணும்னு நினைக்கிறேன், எப்படி படிக்கணும்னு தெரியல, நான் மேல முன்னேறணும்னு நினைக்கிறேன், எப்படி அதை முன்னேறணும்னு தெரியல, வீட்டில் போராட்டங்கள் இருக்கு, இந்த போராட்டத்தில் எப்படி ஜெயிக்கணும்னு தெரியல, இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குது, எப்படி சமாளிக்கணும்னு தெரியல. உங்க இருதயம் பரிதவிக்குது தானே. இந்த பரிதவிப்பு மற்றவருடைய மனுஷனுடைய பார்வையில ரொம்ப அற்பமா எண்ணப்படுகிறது தானே. ஆனால் உங்களுக்காகவும் எனக்காகவும் ரத்தம் சிந்தி பிரதான ஆசாரியரை பரலோகத்திலே தேவனுடைய அந்த ஆலயத்திலே நமக்காய் பரிந்து பேசி பரிதவித்து உங்களுக்கு அந்த ஆற்றலை கொடுக்க வல்லமையுள்ள தேவனாகிய இயேசு வேண்டுதல் விண்ணப்பம் செய்து கொண்டே இருக்கிறார். ஊழியம் பண்றார். என்ன பண்றாரு? ஊழியம் பண்றார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய மலைகள், ஒவ்வொரு மலையாய் இயேசு பிரதான ஆசாரியராய் ஊழியம் பண்ணுகிற ஒரு மலை, பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு ஊழியம் பண்ணுகிற மலை, பிதாவாகிய தேவன் நம்மளுக்கு ஊழியம் பண்ணுகிற மலை, இப்படி ஆவிக்குரிய சகல ஆசீர்வாத மலைகளும் இந்த நிலத்தின் மேல் விழுந்துகிட்டே இருக்கு. விழுதுதானே? தேவன் நம்ம கொடுத்துக்கிட்டு தானே இருக்கிறாரு. ஐயா, நீங்க விரும்பினாலும் விரும்பலனாலும் நமக்கு ஊழியம் நடந்துக்கிட்டு தாங்க இருக்கு. நீங்க கேட்டாலும் கேட்கல நமக்கு அவங்க ஊழியம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்க அவங்கள்ட்ட எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்காவிட்டாலும் இயேசு நமக்காய் ஊழியம் பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இப்போ என்னுடைய டைட்டிலை கொஞ்சம் நான் மாத்த விரும்புறேன். என்ன முதல் சொன்ன டைட்டில் என்ன? நமக்கு ஊழியம் செய்யும் இயேசு. என்னோட டைட்டிலை இப்போ கொஞ்சம் நான் சேஞ்ச் பண்றேன். நமக்கு ஊழியம் பண்ணும் இயேசுவுக்கு நாம் என்ன ஊழியம் பண்ணுகிறோம்? நமக்கு ஊழியம் பண்ணுகிற இயேசுவுக்கு நாம் என்ன ஊழியம் பண்ணுகிறோம்? எனக்கு நிறைய ஆசை. இயேசு கிறிஸ்து எப்படி பிரதான ஆசாரியராய் இருக்கிறார், எப்படிப்பட்ட ரீதியில் அவர் பிரதான ஆசாரியராய் இருக்கிறார், என்ன முறைமையின்படி அவர் பிரதான ஆசாரியராய் இருக்கிறார், மனிதனாய் இருக்கிற நாம் எப்படிப்பட்ட ஆசாரியராய் இருக்கிறோம். ஏன்னா நம்மளே ஆசாரியன் தானே கர்த்தர் அழைக்கிறார். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவர் ஆசாரியனாய் இருக்கிறார். இங்கே கீழே ஆரோனின் முறைமையின்படி ஆசாரியர். இதெல்லாம் அந்த முதலாம் கூடாரம், இரண்டாவது கூடாரம், அந்த உடன்படிக்கை பெட்டி, அந்த ஆசாரிப்பு கூடாரம், பரலோகத்தில் எப்படி தேவாலயம் செயல்படுகிறது, அவர் எப்படி நமக்காக அந்த வேண்டுதலை விண்ணப்பங்களையும் அவர் ஏறெடுக்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு தாராளமாய் பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆசைதான். ஆனா என்னன்னா, ஜனங்களாகிய நமக்கு அநேக நேரங்களில் போதும் என்ற இன்னைக்கு இது போதுங்க அப்புறம் பார்த்துக்கலாங்க, இதெல்லாம் வேண்டாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, அல்லது அந்த கிரகித்துக் கொள்கிற எண்ணம் இல்லை, வசனத்தின் மேல ஆர்வம் இல்லை, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ஆழத்திற்கு போகலாம். ஆனா we don't have time. இன்னைக்கு நேரம் இல்லை. என்னைக்காவது நீங்க விரும்புனீங்கன்னா சொல்லுங்க, நம்ம அதை பற்றி நாம் பேசலாம். ஹல்லேலூயா. அவ்வளவுதான். இன்னைக்கு சொல்றதோட அவ்வளவுதான். நீங்க ஒரு நாளும் திரும்பி கேட்கவே மாட்டீங்க. இது மாதிரி நான் பல முறை நான் சொல்லியிருக்கிறேன். நான் இந்த காரியத்தை குறித்து வேணும்னா வந்து பேசுங்க, நான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், இந்த காரியத்தை குறித்து பேசுங்க சொல்லித்தரேன். எத்தனையோ தடவை நான் செய்திகளில் நான் சொல்லியிருக்கிறேன், பைபிள் ஸ்டடியில் சொல்லியிருக்கிறேன். ஒரு நாள் வந்து உட்காந்து வசனம் கேட்கறதுல உங்களுக்கு என்ன கிடையாது. இதுதான் நீங்க, சரிங்களா? உங்களை பற்றி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆனாலும் உங்களுக்கு அந்த ஆர்வம் ஏற்பட வேண்டும்னு பிரதான ஆசாரியர் ஊழியம் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. குறைவுகள் நிறைவாகணும், அந்த ஆற்றல் உங்களுக்கு எழும்பணும், அவர் ஊழியம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறார். ஸோ என்னுடைய அந்த 2வது டாபிக்குள்ள நான் வர விரும்புறேன். இன்னொரு பெரிய செய்தி இருக்கான்னு கேட்காதீங்க, டாபிக்கோட நான் முடிச்சிடுறேன். ஊழியம் செய்கிற இயேசுவுக்கு நீங்க ஊழியம் செய்வீர்களா? இயேசுவே சொல்றாரு, நான் ஊழியம் கொள்ளும்படி வரல, செய்யும்படி வந்திருக்கேன். அப்ப நம்ம என்ன சொல்லணும்? ஆண்டவரே, நீர் ஊழியம் செய்கிறவராய் வந்து நான் அடிமையாய் உமக்கு நான் வேலை செய்கிறேன். இன்னும் நம்ம தாழ்த்தணும், இன்னும் நம்ம அவருக்கு தாழ்த்தணும். நீங்க சொல்லுங்க, இவ்வளோ ஊழியங்களை பார்த்தோமே, அதுக்கெல்லாம் நம்ம தகுதியா? அதுக்கெல்லாம் நம்ம தகுதியா? சொல்லுங்க. இல்ல எனக்கு உரிமை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? அவருக்கு முன்னாடி நிக்க கூட நமக்கு தகுதி இல்லைங்க.
அவருக்கு முன்பதாய் வாயை திறந்து பேசுவதற்கு நம்மளுக்கு we don't have rights to speak before God. ஆனாலும் அவர் நமக்கு ஊழியம் செய்கிறார். அப்போ அப்படிப்பட்ட தேவனுக்கு நம்ம ஏதாகிலும் ஒன்று செய்யணும்ல, சரி அப்படி நீங்க செய்யணும்னு விரும்புனீங்கன்னா இந்த காரியத்தை செய்யுங்க. ஒன்றை வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16:15-16 வாசிக்கலாம். அவர் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை. அப்பேற்பட்ட தேவனுக்கு என்ன ஊழியம் செய்யலாம்? நம்ம சுவிசேஷம் அறிவிக்கணும். சுவிசேஷம் அறிவிப்பதற்கு இன்னைக்கு யார் உண்டு? அதனாலதான் முதல்ல ஒரு பாட்டு ஒன்று பாடினேன், சாரோனின் ரோஜா இவர். அது பாடினேன். சிலுவையை சுமந்து இயேசுவுக்கு பின்பதாய் போய் காடானாலும் மேடானாலும் ஏறி அவருக்கு வார்த்தையை ஜனங்களுக்கு அறிவிப்பவர்கள் யார் அப்படின்ற ஒரு பாடலை நான் பாடினேன். ஆண்டவர் தான் கேட்கிறார், இவ்வளோ ஊழியம் செய்கிற இயேசுவுக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு ஊழியத்தை செய்யக்கூடாதா? இன்றைக்கு உங்க இருதயத்துல தீர்மானம் பண்ணுங்க, எனக்கு எவ்வளவோ ஊழியம் செய்றீங்க ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்திற்குள்ள சிலரையாகிலும் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான வேலையை நான் செய்யறேன்ப்பா. இன்றையிலிருந்து நான் செய்யறேன் ஆண்டவரே. நான் இப்பதான் பிரதர் நான் ரட்சிக்கப்பட்டு நான் உள்ள வந்திருக்கிறேன், எனக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒருவேளை உங்களுக்கு அறிவிக்க தெரியலையா? இந்த வசனத்தை வாசிங்க, அட்லீஸ்ட் இந்த ஊழியத்தை செய்யுங்க. 1 சாமுவேல் 2:18 வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 2:18. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பதாக எங்க பணிவிடை செய்தானா? கர்த்தருக்கு முன்பதாக தாங்க. எந்த இடத்துல? தேவ ஆலயத்துல பணிவிடை செய்தானா? சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் வளரணும், இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் எடுக்கணும், இன்னும் கொஞ்சம் ஆவியில பலன் அடையணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? சிறு பிள்ளையா இருக்கிறீர்களா ஆவியில? அப்ப நீங்க என்ன ஊழியம் செய்யலாம்? தேவ ஆலயத்துல என்ன செய்யலாம்? ஜெப ஊழியம் செய்யலாம், பணிவிடை ஊழியம் செய்யலாம். ஆலயத்துல எவ்வளவோ வேலைகள் இருக்கே, அந்த வேலைகளை செய்யலாம். எந்த வேலையும் செய்ய தெரியலையா? ஊழியக்காரர் எங்கேயாவது ஊழியத்துக்கு போறோம்ல, அன்னைக்கு கூடவாது வந்து, ஐயா அந்த ஊழியத்துல நானும் ஒரு பங்கை நான் வகிக்க விரும்புகிறேன், சப்போர்ட் ஊழியம் நான் பண்ண விரும்புறேன், செய்யலாம்ல? யாருக்காக அந்த ஊழியம்? இந்த பணிவிடை ஊழியம் யாருக்காக? கர்த்தருக்காக. எந்த கர்த்தருக்காக? எனக்கு ஊழியம் செய்கிற கர்த்தருக்காக. எனக்கு ஊழியம் செய்கிற கர்த்தருக்கு நான் இதை கூட நான் செய்யக்கூடாதா? பாஸ்டர் நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன் தான், ஆனா எனக்கு நேரமும் சூழ்நிலையும் எனக்கு ஒத்து வரல பாஸ்டர். இந்த வசனத்தை வாசிங்க, அட்லீஸ்ட் இந்த ஊழியத்தை அது செய்ய பழகுங்க. நீதிமொழிகள் 3:9 வசனம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. எப்படி ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணுமா? பொருளாலும் எல்லா விளைச்சலின் முதற் பலனாலும், விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை. அட்லீஸ்ட் இந்த ஊழியமாவது என்ன செய்யலாம்? நான் எதுவுமே நான் செய்ய மாட்டேன், நான் வருவேன், நான் சும்மா உட்காருவேன், நான் போவேன்னு இருந்தீங்கன்னா, கடைசியா ஒரு வசனத்தை சொல்லி இந்த செய்தியை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். அதை எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6:8 வசனத்தை வாசித்து நாம் அப்படியே எழுத நிற்கலாம். முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற மழை பெய்யுதுங்க. ஊழியம், இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியம் மழையாய் உங்க மேல பொழியப்படுகிறது. ஆனால் நீங்களோ அதை பண்படுத்தாமல் அதை உழாமல் இருக்கிறபடியினால் என்ன நடக்குது? முள் செடியும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ. நல்ல கவனிங்க. உங்க மேல அந்த ஊழியம் என்ற மழை உங்க மேல பொழியுதுல, அப்ப பொழிந்தால் இந்த நிலம் என்ன செய்யணும்? மறுபடியும் பலன் கொடுக்கணும். அதுதான் நம்ம செய்கிற ஊழியம். அவர் எவ்வளவோ ஊழியங்களை நமக்கு செய்கிறார், அதற்கு பலனாக நாம் மறுபடியும் என்ன செய்யணும்? ஊழியம். என்னென்ன ஊழியங்களை செய்யணும்? சுவிசேஷ ஊழியம், இல்லைனா பணிவிடை, ஆலயத்துல பணிவிடை ஊழியம், இல்லைனா பொருளாலும் முதற் பலனாலும் கனம் பண்ற ஊழியம். ஏதாவது ஒரு பலனை ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கணும்.
அப்படி கொடுக்கலைன்னா அந்த நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கு ஏதுமாயும் இருக்கிறது. கர்த்தருடைய கடைசி நாளில் வெளிப்பட போகிற அக்கினியினால் சுட்டரிக்கப்படுவதே அதனுடைய முடிவு. எவ்வளோ மழையை வாங்குறோம், ஆனா பலனே தரலனா மழை கிடையாது, அக்னி தான் கடைசியா அதற்கு முடிவு. எனவே சபையே, நீங்கள் பலன் கொடுக்கிற நிலம் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் ஊழியம் செய்கிறவர்கள் என்று நான் நம்புகிறேன். ஏதாகிலும் ஒரு ஊழியத்தை செய்வோம். இங்கே சொல்லப்பட்ட ஊழியத்தை விசுவாசிகள் செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் அப்படி எழுந்து நிற்கலாம். வந்திருக்கிற யாவரையும் தொடுத்து ஆண்டவரே உம்முடைய கரமே தொட்டு ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்ன வசனத்தின்படி இன்னைக்கு யாரெல்லாம் வேதனையோடு இருந்தார்களோ அவர்கள் வேதனை நீங்கி சுகமடையட்டும், வியாதி நீங்கி சுகமடையட்டும், பலவீனங்கள் நீங்கி சுகமடையட்டும், கர்ப்பப்பைகள் பலனடையட்டும், அடைக்கப்பட்ட கர்ப்பம் திறக்கப்படட்டும். கர்த்தர் நன்மையானதை தந்து நிரப்புங்கப்பா. அந்த நிரப்புங்க, கர்த்தர் நிரப்புவீராக, ஆசீர்வதிப்பீராக. எதிர்காலத்தை குறித்த பயம் நீங்கட்டும். கர்த்தர் நான் உனக்கு போதும் என்று சொல்லுகிற அளவு தேவனுடைய பலத்தினால் இடைகட்டுங்க. குடும்பத்தில் போராட்டம் பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும், வியாதிகள் நீங்கட்டும். ஆண்டவரே, ஆபரேஷன் பண்ணியிருந்தாலும் கர்த்தருடைய கரம் அவர்கள் மேலே இறங்கட்டும் என்று செபிக்கிறேன். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. பேசின மகனை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் சமாதானமும் என்றுமென்று நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.